فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே என்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றனர். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் ஒரு விடுமுறை நாளில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் நாங்கள் எல்லோரும் அமர்ந்து அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையிலும் நமக்கு காட்டி தந்த ஒரு சில அம்சங்களை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே நாங்கள் எல்லோரும் இந்த இடத்தில் கொண்டு சேர்ந்திருக்கின்றோம். அதனுடைய முதலாவது அமர்வாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள். தியாகம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலே சோதனையாக மாத்திரம் அமையாமல் நம் வாழ்க்கைக்கு அது எவ்வாறு முன்மாதிரியாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருந்தார் என்பது சம்பந்தமாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஷேக் அவர்கள் நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தந்தார்கள். ஜஸாகுமுல்லாஹ் கைர். இந்த அமர்விலே ரிஸ்கை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் நாங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நிறைய விடயங்களை நம்பி இருக்கின்றோம், தங்கி இருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நம்பிக்கைகளும் நாங்கள் தங்கி இருக்கின்ற அம்சங்களும் இந்த உலகத்திலே எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் அந்த நம்பிக்கை கொண்டவர்களாக எல்லோரும் இருப்பது கிடையாது. எல்லாருக்கும் அது பொதுதான். ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ரசூலிஹி என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உள்ள சொத்து அல்ல. அது எல்லாருக்கும் உள்ள நம்பிக்கை, எல்லாருக்கும் இருக்க வேண்டிய நம்பிக்கை. ஆனால் முஸ்லிம்கள் மாத்திரம்தான் அதை நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர். ஏனையவர்களுக்கு அப்படி என்றால் அது இல்லையா என்று கேட்டால் இருக்கின்றது. நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு. அவர்களுக்கும் சேர்த்துத்தான் அல்லாஹ், அவர்களுக்கும் சேர்த்துத்தான் மலக்குமார்கள், அவர்களுக்கும் சேர்த்துத்தான் வேதம், அவர்களுக்கும் சேர்த்துத்தான் நபிமார்கள் வந்தார்கள். அவர்களும் நாளை மறுமையில் எழுப்பப்படத்தான் போகின்றார்கள். அவர்களுக்கும் கலாகதிர் என்பது எழுதப்பட்டுத்தான் இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கதிரை எழுதி வைத்திருக்கின்றான். இஸ்லாத்துக்கு வராதவர்களுக்கு கதிரை எழுதவில்லை என்று நாங்கள் யாரும் நம்பிக்கை கொண்டது கிடையாது. எனவே எல்லோருக்கும் பொதுவாக இருக்கின்ற அம்சங்களில் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். நாங்கள் அதை ஈமான் கொள்வதன் மூலமாக இது போன்று ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அம்சங்களிலே ஒன்றுதான் ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய அம்சம். இந்த ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய அம்சத்தில் நாங்கள் தான் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோம். மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த மட்டில் இந்த ரிஸ்கிலே அவர்களிடத்தில் நம்பிக்கை கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அம்சங்களை பொறுத்த மட்டில் அவர்கள் எப்படி அதை விளங்கி வைத்திருக்கின்றார்கள் என்றால், நாங்கள் உழைக்கின்றோம், நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம், நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம், நாங்கள் அதை அனுபவிக்கின்றோம். அப்படித்தான் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை அப்படி அல்ல. நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம், நாங்கள் சம்பாதிக்கின்றோம், நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கின்றோம் என்பதல்ல முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் ஈமான் கொண்டது உண்மையாக இருந்தால் அந்த அம்சங்கள் எல்லாம் ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு வந்து சேரக்கூடிய விடயம் என்கின்ற நம்பிக்கை அல்லாஹ்வுடைய விடயத்தில் நாங்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கையில மிக பிரதானமானது.
அந்த நம்பிக்கை இருக்குமா இருந்தால்தான் நம்முடைய ஈமான் சம்பூர்ணமாகும். எனவே ரிஸ்க்குடைய விஷயத்தில் நாங்கள் சரியான ஒரு நிலைப்பாட்டில் சரியான ஒரு நம்பிக்கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ரிஸ்க்கை பற்றி நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஏற்பாட்டை இந்த உலகத்தில் நமக்கு செய்து தந்திருக்கின்றார். ஒரு காலத்தை நமக்கு நிர்ணயித்திருக்கின்றார். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த காலத்துக்குள் எதை கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டுமோ அவற்றையெல்லாம் நாங்கள் அருட்கொடைகள் என்று சொல்லுகின்றோம். அந்த அருட்கொடைகள் தான் ரிஸ்க். எவற்றையெல்லாம் இந்த உலகத்தில் நாங்கள் நமக்கென்று இந்த உலக வாழ்க்கையிலே அனுபவித்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றோமோ அந்த அம்சங்களை அல்லாஹு தஆலா நமக்கென்று எழுதியது. அந்த அம்சங்களை தான் அல்லாஹு தஆலா நமக்கு ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய அம்சமாக தந்திருக்கிறார். இந்த ரிஸ்கில் அதிகமான இடங்களிலே அல்லாஹு தஆலா உணவை பற்றி தான் பேசுகிறார். ரிஸ்க்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கின்றதே, இந்த ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அதிகமாக அல்லாஹ் தஆலா உணவுக்குத்தான் பயன்படுத்துகிறான் திருமறை குர்ஆன். அதே போன்று இந்த உலகத்தில் நாங்கள் அணியக்கூடிய ஆடை அதுவும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த ரிஸ்க் தான். நம்மிடத்தில் இருக்கின்ற வீடு இதுவும் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தந்திருக்கக்கூடிய ரிஸ்க் தான். அது போன்று அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய வாகனம், இந்த உலகத்தில் நம்முடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்னென்ன அருட்கொடைகள் எல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றதோ அதுதான் ரிஸ்க்னு சொல்லக்கூடிய அம்சம். இந்த ரிஸ்குடைய விடயத்தில் நம்முடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்க வேண்டும், நம்முடைய பார்வை சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா நிறைய மக்களுக்கு அறிய முடியாத சில விடயங்களை மூமின்களாகி நமக்கு அறிய வைத்திருக்கின்றனர். சில மக்களால் கடைசி வரைக்கும் அறிந்து கொள்ள முடியாத சில விஷயங்களை அல்லாஹு தஆலா நமக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார். எனவே அவ்வாறு தெரியப்படுத்தி இருக்கின்ற அம்சங்களை இன்றைக்கு உலகம் அறிவு என்கின்ற பெயர்ல தேடிக்கொண்டிருக்கின்ற அது என்ன சில முடிவுகளையும் சொல்லி இருக்கின்றார். ஆனால் அவ்வாறு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடித்து தான் அந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை எல்லாம் நமக்கு வைத்திருக்கின்றான் கட்டல் கிடையாது. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்துடைய படைப்பு எவ்வாறு இருந்தது, இந்த உலகம் ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்தது, இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்துடைய அமைப்பு எவ்வாறு இருந்தது, வானம் என்றால் என்ன, பூமி என்றால் என்ன என்று இந்த உலகம் இன்றைக்கு அறிவு என்ற பெயரில் தேடிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றது. அதுல நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு நிறைய மக்கள் முயற்சி எடுக்கின்றார்கள். அதற்காக நிறைய வரைபடங்கள் போடுகின்றார்கள், நிறைய கணக்குகள் போடுகின்றார்கள், நிறைய துறைகளை கண்டுபிடிக்கின்றார்கள். இன்றைக்கு கல்வியுடைய துறைகள் பறந்து விரிந்து நிறைய துறைகளாக இன்றைக்கு விருத்தி அடைந்திருக்கின்றன. ஆனால் இதில் எதுவுமே இல்லாமல் எதுவுமே தேவைப்படாத விதமாக உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்கின்ற செய்தி நமக்கு தெரியும். எதை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தந்தான் என்றால் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வஹியை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். கஷ்டப்பட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஒரு குழந்தை எவ்வாறு பிறக்கின்றது, அந்த குழந்தை எவ்வாறு பிறக்கின்றது என்கின்ற ஒவ்வொரு ஸ்டேஜையும் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்து பல வருட கால ஆராய்ச்சிக்கு பின்னால் இந்த உலகத்துக்கு சொன்ன மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதுல எந்த ஆராய்ச்சியும் இல்லாமல் அதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் என்ன, இடைப்பட்ட ஸ்டேஜ் என்ன, என்னென்ன ஸ்டேஜ்கள் இருக்கின்றது, கடைசியாக அந்த குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் எவ்வாறு பிறக்கின்றது என்பது வரைக்கும் அதனுடைய அறிவை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்திருக்கின்றார். மிக இலகுவாகவே இந்த மார்க்கம் நமக்கு சில அறிவுகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. எனவே அதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும், வமா பைனஹுமா, அவற்றுக்கு இடைப்பட்ட அம்சங்களையும், ஃபி சித்தத்தி அய்யாம், 6 நாட்களிலே படைத்தேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகின்றார். எனவே 6 நாட்களிலே அல்லாஹு தஆலா இந்த வானம் பூமி அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் படைத்து விட்டார். ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, அவன்தான் இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்தவர். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா வானத்தை நாடி 7 வானங்களாக படைக்கின்றார். படைத்ததன் பின்னால் அதில் என்னென்ன இருக்கின்றது என்பதை அவன்தான் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துடைய படைப்பை சம்பூர்ணப்படுத்தி விட்டார். அதற்கு பின்னால் எதுவுமே படைக்கப்பட போவது கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழுகின்ற நேரத்தில் இந்த உலகத்தில் என்ன இருந்தது அதுதான் இன்றைக்கும் இருக்கின்றது. இந்த மைக்குடைய மெட்டீரியல் இருக்கின்றது, அந்த மெட்டீரியலை பயன்படுத்தி இந்த மைக்கை நாங்கள் தயாரித்து விட்டோம். ஆனால் இந்த மைக்கை தயாரிப்பதற்கு மெட்டீரியலை, ரோ மெட்டீரியலை நாங்கள் உலகத்திலிருந்து தான் எடுத்தோம். உலகத்திலிருந்து எந்த ரோ மெட்டீரியலை எடுத்தோமோ அந்த ரோ மெட்டீரியலுடைய அந்த அம்சம்
அல்லாஹ் அந்த 6 நாட்கள்ல படைத்த அம்சங்கள் தான். இதை மைக்கை படைப்பதற்கு ஒரு வார காலத்துக்கு முன்னால் இந்த மெட்டீரியலை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே உருவாக்கவில்லை. அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் எவ்வாறு இருந்தோ அதுதான் இன்றைக்கும் இருக்கின்றது. ஒன்றையுமே மனிதன் கூட்டவில்லை, இறைவனும் கூட்டவில்லை. ஏனென்றால் அவனுடைய படைப்பை அவன் சம்பூர்ணப்படுத்தி விட்டான். எனவே இந்த உலகத்திலே எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றானோ அந்த அம்சங்களை கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ரிஸ்க்கும் தீர்மானிக்கப்படுகின்றது. இன்றைக்கு நான் சாப்பிடுகின்ற இந்த அம்சத்தை என்னுடைய உடலுக்குள்ளே நான் அமைத்துக் கொள்கின்றேன். ஒரு சில அம்சங்கள் என்னுடைய உடலை விட்டு வெளியேறி போகின்றது, ஒரு சில அம்சங்கள் என்னுடைய உடலோடு தங்கி விடுகின்றது. நான் மரணித்து விட்டால் அதை நான் பூமிக்குள்ளே மீண்டும் கொடுக்கத்தான் வேண்டும். அது மீண்டும் ஒரு தாவரத்துக்கு உரமாக அமையும். அந்த உரத்தின் மூலமாக அந்த தாவரம் வளரும். அதிலிருந்து இன்னொருவர் சாப்பிடுவார். இந்த உலகத்திலே புதிதாக யாருக்கும் ரிஸ்க் கொடுக்கப்படுவது கிடையாது. இருப்பதுதான் ஒன்று மாற்றி அமைக்கப்பட்டு அல்லது இன்னொருவருக்கு கொடுக்கப்படுகின்ற நிலைமை ஏற்படுகின்றது. இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய சாப்பாடு இருக்கின்றது, அதுல இருக்கின்ற மெட்டீரியல்ஸ், இருக்கின்ற அம்சங்கள் இருக்கின்றது, யாரோ ஒரு காலத்திலே சாப்பிட்டு முடித்து கழிவாக போட்டு இந்த பூமிக்கு சேர்க்கப்பட்டு மீண்டும் நம்மிடத்துல வந்து சேர்ந்ததாக இருக்குமே தவிர நமக்கென்று ஒரு ரிஸ்க், நமக்கென்று ஒன்றை அல்லாஹ் தஆலா படைத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை. இந்த நம்பிக்கையில நாங்கள் முதலாவது தெளிவாக இருக்க வேண்டும் சோதரர்கள். புதிதாக ஒன்றையும் இந்த உலகத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. நான் பிறந்தேன் என்பதற்காக வேண்டி வானத்திலிருந்து ஒரு பழம் இறங்க போவது கிடையாது. நான் பிறந்தேன் என்பதற்காக வேண்டி என்னுடைய ரிஸ்க் வானத்திலிருந்து கொண்டு வந்து சேர்க்கப்பட போவது கிடையாது. எந்த வானத்தையும் இந்த பூமியையும் அல்லாஹ் தஆலா படைத்து விட்டான படைத்ததிலே எந்த அம்சங்கள் இருந்ததோ அந்த அம்சங்கள் தான் மீள் சுழற்சியாக தொடர்ச்சியாக ரீசைக்கிள் ஆகி நம்மிடத்திலே வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. எனவே ரிஸ்கை அல்லாஹ் தஆலா உலகத்தை படைக்கின்ற காலத்திலேயே சம்பூர்ணப்படுத்தித்தான் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா படைக்கின்ற காலத்திலேயே கடைசியாக வரப்போகின்ற மனிதன், கடைசியாக வரப்போகின்ற ஒவ்வொரு ஜீவராசியுடைய அந்த அம்சங்கள்ல இருக்கின்ற கடைசி அந்த ஜீவராசி இருக்கின்றதே, அது வரைக்கும் எல்லோருக்கும் என்னென்ன ரிஸ்க் அல்லாஹ் தஆலா தீர்மானிக்க வேண்டுமோ அவ்வளவுத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த உலகத்தை ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றார். சாதாரண படைப்பல்ல. ரப்புல் ஆலமீன் உலகத்துடைய படைப்பே எல்லாவற்றுடைய ரிஸ்கையும் உள்ளடக்கியதாகத்தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். திருமறை குர்ஆனிலே 11வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்த் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அல்லாஹ்விடத்திலே இந்த பூமியில எந்த ஒரு ஜீவராசியும் கிடையாது, அதனுடைய ரிஸ்க் பொறுப்பேற்கப்படாத நிலைமை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய ரிஸ்கையும் அல்லாஹ் தஆலா பொறுப்படுத்தி வைத்திருக்கின்றான். அவன் யாருடைய ரிஸ்கை எல்லாம் பொறுப்படுத்தி வைத்திருக்கின்றான்? தெளிவாக தெரியக்கூடிய மனிதன், அது போன்ற மிருகங்கள், நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், கரடியாக இருக்கட்டும், நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய விலங்குகள், நம்முடைய கண்ணுக்கு தெரியாமலும் இந்த உலகத்தில் நிறைய ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்றார்களா இல்லையா? சாதாரணமாக இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் எடுத்தீங்களா, ஸ்கொயர் இன்ச்சை எடுத்தீர்கள் சொன்னால் அந்த ஸ்கொயர் இன்ச்சிலேயே கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த கோடிக்கணக்கான அனைத்து உயிரினங்களுக்கும் எவ்வளவு சாப்பாடு, எவ்வளவு கொடுக்க வேண்டும், அதற்குரிய ரிஸ்க் என்ன, அந்த ரிஸ்க் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலம் வரைக்கும் எவ்வளவு என்பதை அல்லாஹ் தஆலா பொறுப்படுத்தித்தான் இந்த உலகத்திலே பூமியிலே உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஜீவராசிக்கு ரிஸ்க் அளிக்கின்ற ரப்புல் ஆலமீன் தான் நமக்கும் ரிஸ்க் அளிக்கின்றார். எனவே ரிஸ்க் என்பது சம்பூர்ணமாக்கப்பட்ட நிலைமையிலே, பூர்ணமாக்கப்பட்ட நிலைமையிலே நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை பொறுப்பேற்ற நிலைமையில் தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என்ற முதலாவது நம்பிக்கை ரிஸ்குடைய விஷயத்தில் நமக்கு இருக்க வேண்டும். ஏனையவர்களை பொறுத்த மட்டில் இல்ல நான் சம்பாதிச்சாதான், நான் முயற்சி எடுத்தால்தான், என்னிடத்திலே இருக்கின்ற கஷ்டத்தின் மூலமாகத்தான், என் வீடு என்னுடைய முயற்சியின் மூலமாகத்தான், என்னுடைய வாகனங்களுடைய முயற்சியின் மூலமாகத்தான், நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடினுடைய முயற்சியின் மூலமாகத்தான் என்று அந்த மக்கள் அந்த நம்பிக்கை இல்லாததன் விளைவாக அவருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நம்முடைய எண்ணமும் அவ்வாறு இருந்து விடக்கூடாது. நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் ரிஸ்குடைய விடயத்தில் ரிஸ்க் அளிக்கின்ற ரஸாக்கு மேலே இருக்கின்றார். அவன் அளிக்கின்ற ரிஸ்கை இந்த உலகத்தில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். என் வாழ்க்கையிலே நான் அனுபவிக்கின்ற எந்த ஒரு ரிஸ்க்கும் என் மூலமாக கிடைத்தது கிடையாது, அது எல்லாம் அல்லாஹ்வின் மூலமாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது என்கின்ற நிலைப்பாடு முதலாவது நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு ரிஸ்கை நிர்ணயித்திருக்கின்றார்.
அந்த நிர்ணயிக்கப்பட்ட ரிசுக்கை நான் சம்பூர்ணப்படுத்தாமல் இந்த உலகத்தை விட்டு போக போவது கிடையாது. அதிலும் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கென்று அல்லாஹ் தஆலா ஒரு ரிசுக்கை நிர்ணயித்திருக்கிறான். எப்ப நிர்ணயித்தான்? நாங்கள் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் படைக்கப்படுவதற்கு முன்னால் லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே அல்லாஹ் தஆலா நம் எல்லோருடைய விதியையும் எழுதுகின்ற நேரத்தில் என் விதியும் எழுதப்பட்டது, உங்கள் விதி, ஒவ்வொருவருடைய விதியும் எழுதப்பட்டது. அந்த ஒவ்வொருவருடைய விதியும் எழுதப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா தீர்மானித்த ஒரு தீர்மானம் தான் இந்த உலகத்திலே அவருடைய ரிசுக்கு எவ்வளவு என்பது. அந்த ரிசுக்கு எழுதி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதை மீள்பரிசீலனையும் செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு தாயுடைய கருவறையில் 120 நாட்கள் கம்ப்ளீட் ஆனதன் பின்னால் ஒரு சிசுவுடைய பக்கத்திலே ஒரு மலக்கு அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக சொல்லிக் கொண்டே இருப்பார். அந்த 120 நாள் கம்ப்ளீட் ஆனதன் பின்னால் அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு ரூஹை கொண்டு வந்து அந்த உடம்புக்குள்ளே ஊதுவார். அது யார் வருவது என்பதை தீர்மானிப்பது ரப்புல் ஆலமீன் தான். எந்த இடத்திலே நானும் நீங்களும் பிறக்க வேண்டும் என்று இறைவன் எழுதினானோ அந்த இடத்திலே நாங்கள் பிறந்து விட்டோம். அல்லாஹ் தஆலாவுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் நம்முடைய தாயும் தந்தைக்கு நாங்கள் பிறந்திருக்கின்றோம். இந்த உடம்புக்குள்ளே இன்னொரு ரூஹை அல்லாஹ் தஆலா ஓதி இருந்தாலும் இந்த உடம்புக்குள்ளே நான் இருக்கின்றேனே, எனக்கு பதிலாக இன்னொரு ரூஹை அல்லாஹ் தஆலா ஊதி இருந்தாலும் இந்த முகவாக்கு அப்படியே இருந்திருக்கு. இந்த முகவாக்கை கொண்டு அல்லாஹ் தஆலா அவருடைய பிள்ளைகள் என்கின்ற தீர்மானத்தை வைத்திருப்பார். ஆனால் நான் அந்த இடத்தில் இருந்திருக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நான் எந்த குடும்பத்தில் எந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அந்த குழந்தையாக நான் பிறந்திருந்தேன். நீங்கள் பிறந்தீர்கள். நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் இந்த 120 நாட்கள் சம்பூர்ணமானதன் பின்னால் ரூஹை ஊதின உடனே அந்த மலக்கு 3 அல்லது 4 தீர்மானங்களை எழுதுவார். அந்த தீர்மானங்களிலே முக்கியமான 2 விடயங்களை எடுத்துக்கொண்டுதான் இந்த பூமிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஒன்று காலம், இன்னொன்று ரிஸ்க். எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கின்ற தீர்மானம் எழுதப்படுகின்றது. ஆயுள் எவ்வளவு, அடுத்து ரிஸ்க் எவ்வளவு எழுதப்பட்டு விட்டது. இந்த 2ஐயும் எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கின்றோம். வருகின்ற நேரத்திலே எவ்வளவு காலம் வாழப்போகின்றோம் என்கின்ற தீர்மானத்தோடு தான் வருகின்றோம். அதே நேரம் எழுதப்பட்ட ரிஸ்க் எவ்வளவு என்கின்ற அந்த தீர்மானத்தோடு தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் நம்முடைய ரிஸ்க் சம்பூர்ணமாகி விட்டது என்றால் அந்த ரிஸ்கை முடிக்காமல் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போவது கிடையாது. இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்தது, அந்த ரிஸ்கை நாங்கள் சம்பூர்ணப்படுத்தி விட்டோம் என்றால் இந்த உலகத்திலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. இந்த 2ம் மிக முக்கியமானது. சம்பூர்ணப்படுத்தாமல் நாங்கள் போவதும் கிடையாது, சம்பூர்ணப்படுத்தி விட்டோம் என்றால் இந்த உலகத்தில் நமக்கு இடம் கிடையாது. இந்த உலகத்திலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு மூச்சு காற்றுடைய ஒரு அவுன்ஸ் அளவை கூட இந்த பூமி நமக்கு தராது. முடிந்தது என்றால் ரிஸ்க் முடிந்து விட்டது. நாங்கள் எடுக்கின்ற இந்த மூச்சு காற்று கூட இறைவன் நமக்கு தந்த அருட்கொடை தான். அவன் நமக்கு ஏற்படுத்திய ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க் முடிந்து விட்டது என்றால் ஒரு மூச்சு காற்றை கூட எக்ஸ்ட்ரா ஒரு அவுன்ஸ் கூட நம்மால் எடுக்க முடியாது. அந்த அளவில் தான் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றார். எனவே சம்பூர்ணமாக்குவதற்காக வேண்டி, நம்முடைய ரிஸ்கை கம்ப்ளீட் பண்ணுவதற்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கின்றோம் என்கின்ற உணர்வு அடுத்த ரிஸ்க்குடைய விஷயத்தில் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய கையில் எதுவும் இல்லை. இறைவன் அளந்ததை முடிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் அடிமைகள். நாங்கள் இந்த உலகத்திலே எஜமானர்களாக வாழ்வதற்காக வேண்டி வரவில்லை. நாங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே அடிமைகளாக வாழ்வதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா தமூத்து நஃப்ஸு, எந்த ஒரு ஆன்மாவும் இந்த உலகத்திலே மரணிப்பது கிடையாது. ஹத்தா, எதுவரைக்கும் என்றால் தஸ்தக்மிலு ரிஸ்கஹா, அதற்கென்று அல்லாஹ் தஆலா எழுதி வைத்திருக்கின்ற ரிஸ்க் இருக்கின்றதே அதை சம்பூர்ணப்படுத்தாமல் இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆன்மாவும் மரணிக்க போவது கிடையாது. சம்பூர்ணப்படுத்தி விட்டு தான் நாங்கள் மரணிக்க வேண்டும். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பதை இந்த ரிஸ்கை சம்பூர்ணப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறானே தவிர நாங்கள் இந்த உலகத்தில் எதையுமே உருவாக்கி கொண்டு, நாங்களாக இந்த உலகத்திலே எதையுமே ஏற்படுத்தி கொண்டு அதுதான் என்னுடைய ரிஸ்க் என்று சொல்லி அதை இந்த உலகத்திலே அனுபவிப்பதற்காக வேண்டி நாங்கள் வரவில்லை. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான ரிஸ்க், ஒவ்வொரு விதமாக மாற்றி அந்த ரிஸ்கை நாங்கள் அனுபவிக்கின்றோம். ஆனால் அது எல்லாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அம்சங்கள் தான். ஒரு காலத்திலே உணவு எவ்வாறு இருந்தது, மரஞ்செடிகளில் எதெல்லாம் இருந்தோ அதான் சாப்பாடு. அந்த தானியங்களை சில வேளைகளில் எடுத்து அரைச்சி மாவு தயாரிப்பதற்கு மக்கள் பழகிவிட்டதன் பின்னால் மாவை கொண்டு ரொட்டி சுட்டால் அது மாவை குழம்பாக்கி மாவை புளியாக்கி அதை சாப்பிடுகின்ற நிலைமைகள் எல்லாம் ஒரு காலத்திலே இருந்தது. ரொட்டி சுட்டு அதையும் வேக வைக்க முடியும் என்கின்ற அறிவு வந்ததன் பின்னால் ரொட்டி சுட்டார்கள். இன்றைக்கு அந்த ரொட்டிக்கு மேலாலே அதை தூவி இதை தூவி அதை செய்து இது செய்து அதற்கு வேறு 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 பெயர்கள் எல்லாம் வைத்து நாங்கள் சாப்பிடுகின்றோம். அவ்வளவுதான்.
என்ன நாங்க தடமாறினாலும் உலகத்துல இருக்கின்ற மெட்டீரியலை தான் நம்முடைய சாப்பாடாக மாற்றிக்கொள்ள முடியுமே தவிர நாங்களா ஒரு புதிய மெட்டீரியலை உலகத்தில் உருவாக்க முடியாது என்பது சோதர்களே. அந்த ரிசுக் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ரிசுக்கு நாங்கள் அனுபவித்துக் கொண்டு போகின்றோம், அவ்வளவுதான். எனவே ரிசுக் என்பது அல்லாஹு தஆலா சம்பூர்ணப்படுத்திய ஒரு அம்சம், சம்பூர்ணப்படுத்த வேண்டிய ஒரு அம்சம். நாங்கள் முடித்து விட்டு தான் போகின்றோம். அண்மையிலே ஒரு சகோதரருடைய ஜனாசாவுடைய நிகழ்வில கலந்து கொண்டேன். அந்த ஜனாசாவுடைய நிகழ்வில் அந்த சகோதரருக்கு மிக நெருக்கமான ஒரு சகோதரர், அந்த சகோதரருடைய கடைசி நேரம் எவ்வாறு இருந்தது என்பது சம்பந்தமாக என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தை சொன்னார். காலை நேரம் அந்த சகோதரருக்கு என்னது த்ரோட் கேன்சர், தொண்டையிலே ஒரு கேன்சர். இந்த த்ரோட் கேன்சர் வந்திருந்தால் தொண்டையுடைய பகுதியில நிறைய செல்ஸ் வந்து டெவலப் ஆகும். கேன்சர் என்றாலே தான் இந்த பகுதியில் நிறைய செல்ஸ் டெவலப் ஆகினால் இந்த பகுதி, இந்த ஓட்டை, அந்த போகின்ற வழி இருக்கிற அந்த வழி அடப்பட்டு போயிடும். அந்த த்ரோட் கேன்சர் வந்து நாக்குக்கும் பரவுது. அவருக்கு நாக்குக்கு பரவினதுனால இந்த நாக்குடைய இந்த அளவு பெருசாகுது, தன்மை பெருசாகுது, கடினமாகுது. அது கடினமானதுனால நாக்கு அங்காளங்களை பெரட்டையில் அவருக்கு பேச கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அந்த சகோதரர் வைக்கிறார். அவருக்கு எதையுமே சாப்பிடல. சாப்பிடுற நேரத்துல வந்து நாக்கால தான் நாங்கள் அங்காளங்களை பெரட்டி சப்பி சாப்பிடுறோம். இந்த குழம்பாக்குறதுல இந்த நாக்கால தான் செய்யறோம். இந்த நாக்காங்களைங்களை அசைக்க இல்லாட்டி சாப்பிட இயலாது. சில சாப்பாடுகளை நாங்கள் விழுங்குறதே இந்த நாக்குடைய உதவியை கொண்டுதான். இந்த அடி நாக்கு தான் நமக்கு விழுங்குவதற்கு கூட ஹெல்ப் பண்ணுது. அதை கூட செய்யலாம் போகும். இந்த நாக்கு ரஃப் ஆயிட்டுன்னு சொன்ன கேன்சருடைய பாரதூரம் தான் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரியான நோய்கள்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய அந்த சகோதரருக்கு சாப்பாடு வந்து இன்ஜெக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு ஒரு பட்டையை இறக்கி லிக்விட் ஃபுட்டை தான் அதால் அனுப்பலாம். அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா லிக்விட் ஃபுட்டை அனுப்புறாங்க, இன்ஜெக்ட் பண்ணி தான் அனுப்புறாங்க. அதை பட்டை கலண்டுட்டுன்னு சொல்லி சொன்னால் பட்டையை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணி அதை இன்ஜெக்ட் பண்ணணும். அந்த நாள் காலையில் அந்த சகோதரர் மரணித்த அந்த தினத்துடைய காலை நேரத்தில் அவருக்கு இந்த பட்டை கலண்டா அந்த பட்டையை யாரும் ஃபிக்ஸ் பண்ண இயலாது, ஒரு டாக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க. காலையில இருந்து பகல் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்றதுக்குரிய முயற்சி எடுக்கிறாங்க. அந்த பட்டை கலண்டதன் பின்னால பட்டை கலண்டது தெரியாம என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வீட்டாக்கள் இன்ஜெக்ட் பண்றாங்க. அந்த பட்டையில ஒரு பக்கத்தால அது வெளியே வருகுது. அப்ப உள்ளுக்கு போகல. இந்த சகோதரர் சொல்றாரு, இந்த காலையில நாங்க இன்ஜெக்ட் பண்ற நேரத்துல அந்த பட்டைக்குள்ளால ஒன்றும் போகுது இல்லை, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், போகுது இல்லை. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அந்த பட்டையை போடுறதுக்கும் டாக்டர்ஸ் நிறைய முயற்சி எடுத்தாங்க. ஆனாலும் அது அவர்களுக்கு சக்சஸ் ஆகல. நாங்க நான் மனசால நினைச்சு கொண்டேன் இவட ரிஸ்க் முடிஞ்சிட்டோம். அந்த ரிஸ்க் என்பது அவர் மென்ஷன் பண்ணினது வந்து மீன் பண்ணினது வந்து சாப்பாடு. ரிஸ்க் கம்ப்ளீட் ஆகல, மூச்சு எடுத்துட்டு தான் இருக்கிறார். மூச்சு காற்றுக்கு அனுமதி எல்லாம் கொடுத்தார். ஆனால் அந்த சாப்பாடு அந்த ரிஸ்க் முடிஞ்சிட்டோன்னு நான் நினைச்சேன். என் மனசுக்கு அப்படி தோணிச்சு. பின்னேரமானது அது கன்ஃபார்ம் பண்ணி கொண்டேன். சகோதரன் மௌத்தாயிட்டேன். அவர் சொல்ற நான் கன்ஃபார்ம் பண்ணி கொண்டேன், அவரோட ரிஸ்க் முடிஞ்சதுனால தான் அந்த நிலைமை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த உலகத்துல ரிஸ்க் அல்லாஹ் தஆலா சம்பூர்ணப்படுத்தி விட்டாங்க. அதுக்கு பின்னால் நமக்கு சாப்பாடு இல்லை சகோதரன். நம்ம யாரா இருந்தார், என்ன முயற்சி செய்யற ஆளா இருந்தார், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தார், என்ன சாப்பாடு வாங்க முடியும் என்கிற நிலைமை இருந்தாலும் ரிஸ்க் முடிஞ்சால் முடிஞ்சதுதான். ஒரு சகோதரர், நான் ஒரு இடத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், வீட்டுல சாப்பாடு எடுக்கிறதுக்கு. அந்த வீட்டுல என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு ஒரு ஜனாசா செய்தி வருது. அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சகோதரர், அந்த சகோதரன் மௌத்தாயிட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த சாப்பாடு கடை வச்சிருக்கிற அந்த மனுஷன் அவருக்கு ஷொக் ஆகுது. அவர் சொல்றாரு, என்னப்பா சொல்றீங்க, பொய் சொல்லாதீங்கன்றாரு. அப்ப அவர் சொல்ல, இல்ல உண்மையா இப்பதான் மௌத்தாகி ஒரு 10 நிமிஷமும் இல்லை, இப்பதான் மௌத்தாயினார். நீங்க என்னப்பா சொல்றீங்க? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்னை கால் பண்ணாரு. ஏன் கால் பண்ணார்? என்னை கால் பண்ணி நல்ல உஜாராக என்கிட்ட கேட்டாரு, வந்து என்ன சாப்பாடப்போ உங்கள்கிட்ட, நல்ல சாப்பாடு, நல்ல பெஸ்ட் சாப்பாடு என்ன இருக்குது உங்கள்கிட்ட கேட்டார். நான் நாசிகுரான் இருக்குது அனுப்பி வைக்கவான்னு கேட்டேன். நாசிகுரான் நல்ல சாப்பாடு, நல்ல கொல்ட்டியா போட்டு அனுப்பி வைங்க, ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பெருசாவே ஆக்கி அனுப்புங்கன்னு சொல்லி அவர் இப்பதானே சாப்பாடு ஆர்டர் பண்ணி நான் சாப்பாடு ரெடி பண்ணி 3 வீல்ல ஏற்றி 3 வீல் இன்னும் வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்காது. என்னப்பா சொல்றீங்கன்னு கேட்குறேன். ஆர்டர் பண்ண சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட அவகாசத்தை எல்லாம் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க் அவருக்குரியதல்ல. பிள்ளைகள் சாப்பிடலாம், அவங்க இருக்கிறார், அவங்களுக்குரிய ரிஸ்க்காக அது இருக்கலாம். சில வேளைகள் அது வேற யாராவது சாப்பிட்டுருக்கலாம், வீட்டாக்கள் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு மனசு இருந்திருக்கா, வேற யாராவது சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் அந்த குறித்த நபர் ஆர்டர் பண்ண நபர் இருக்காரு, அவருக்கு கூட அல்லாஹ் தஆலா சாப்பிட்றதுக்குரிய அவகாசத்தை கொடுக்கல. பார்த்தீங்களா, ரிஸ்க் நாங்க சம்பூர்ணப்படுத்தி விட்டோம். இதற்கு பின்னால் நமக்கு சாப்பாடு இல்லை இந்த உலகத்துல இருந்து என்று அல்லாஹ் தஆலா முடிவெடுத்த ஒரு கட்டம் நம்ம எல்லோருக்கும் வருது.
அதற்கு பின்னால் இந்த உலகத்தில் நமக்கு உணவு கிடையாது என்ப அந்த சோதரர்கள். அதற்கு முன்னால் நாங்கள் நன்மைகளை செய்து அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டால்தான், அவன் தந்த ரிசுக்குகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தினால்தான், அதற்கு பின்னால் நமக்கு அதுக்குரிய சாத்தியத்தை, அதுக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தரப்போவது கிடையாது. எனவே ரிசுக் என்பதை சம்பூர்ணப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றோம். உழைத்து உழைத்து சேர்த்து சேர்த்து நாங்கள் சேர்த்து கொண்டு போவதற்காக வேண்டி வரவில்லை என்பதை உணர வைப்பதற்காக வேண்டி இந்த செய்தியை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்துகின்றேன். ரிசுக்குடைய விடயத்தில் அடுத்து நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னென்றால், ரிஸ்க் இருக்கின்றதை சகோதரர்களே, ரிஸ்க் என்பது அல்லாஹ் தீர்மானித்தது, அல்லாஹு தஆலா அமைத்த ஒரு அம்சம், அல்லாஹ் நமக்கு கொண்டு வந்து சேர்க்க போகின்ற அம்சம். எனவே ரிஸ்கை நாங்கள் தேடி போக வேண்டிய தேவை கிடையாது தானே, அதுவா வந்து சேரத்தானே வேண்டும். எனக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு ரிஸ்க் எழுதி இருக்கிறானோ அந்த ரிஸ்கின் இடத்துல வரும், என்னை தாண்டி அது போகாது. நான் அனுபவிக்காமல் மரணிக்க போவது கிடையாது. எனவே ரிஸ்கின் இடத்திலே வரும். நான் ஏன் உழைக்கணும், நான் ஏன் முயற்சி எடுக்கணும், நான் ஏன் கடைக்கு போகணும், நான் ஏன் வியாபாரம் செய்யணும், நான் ஏன் வாத்தியாராக இருக்கணும், நான் ஏன் மாசம் சம்பாதிக்கணும், நான் எதற்காக வேண்டி ஒரு அலுவலகத்துல வேலை செய்யணும், நான் எதற்காக வேண்டி டெலிவரி போகணும், நான் எதற்காக வேண்டி ஊபர் ஓடணும், நான் எதற்காக வேண்டி அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், முயற்சி எடுக்கணும். வீட்டில் இருந்தா எனக்கு வந்து சேரத்தானே போகுது. என்னால சும்மா இருந்தாலும் அந்த ரிஸ்க் வரத்தான் வேண்டும். நம்பிக்கை உண்மையாக இருந்தால், அதை பூர்ணப்படுத்துவதற்கு வந்தது என்பது உண்மையாக இருந்தால், நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தையும் உண்மையா இல்லையா? நான் சம்பூர்ணப்படுத்தத்தானே வேண்டும். நான் வீட்டில் இருந்தாலும் அந்த ரிஸ்க் இடத்துல வருமா இல்லையா? வர வேண்டுமா இல்லையா? வருமா இல்லையா என்றால் வரும். நான் வீட்டிலே சோம்பேறியாக சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் அது வரும். என்னிடத்தில் அது வந்து சேரத்தான் வேண்டும். ஏன்னால் எனக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை இறைவன் இன்னொருவருக்கு கொடுக்க போவது கிடையாது. எனவே அந்த ரிஸ்க் என்னிடத்திலே வந்து சேரும். அப்ப என்ன, நான் முயற்சி எடுக்க வேண்டிய தேவை கிடையாது என்று நாங்கள் சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. வந்து சேருமான்னு கேட்டால் நிச்சயமாக எழுதின ரிஸ்க் வந்து சேரும். அப்படி என்ன முயற்சி எடுக்க தேவையில்லையான்னு கேட்டால் தேவை கிடையாது, கட்டாயம் வந்து சேரும். வந்து சேரும் என்பதற்கு எது ஆதாரம் தெரியுமா? நாங்களே கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் வீட்டுக்குள்ளே அடங்கி போயிருந்தோமா இல்லையா? குவாரண்டைன் என்ற பேரில், அல்லது இந்த என்னது அந்த என்னதுக்கு பேர் அந்த டைம்ல சொன்னாங்க, கொரோனால லாக்டவுன் என்ற பேரில வெளியில போக முடியாம இந்த வீடுகள்ல நம்ம எல்லாரும் அடங்கி போயிருந்தோமா இல்லையா? சாப்பிட்டோம் தானே, என்ன உழைச்சிங்க நீங்களா, என்ன சம்பாதிச்சோம், எங்க ஓடினோம், எப்படி வந்து சேர்ந்தது? எழுதினது வந்து சேரும். சில வேளைகளில் நான் ஓடி இருந்தால் கூட இவ்வளவு கிடைச்சிருக்காதப்பா என்று நினைக்கிற அளவுக்கே நிறைய கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா சேர்த்தான். முட்டை 10 ரூபா ஓடாத காலத்துல, ஓடுற காலத்துல முட்டை 35 ரூபா இல்லையா? நம்ம ஓடவே இல்லை, வீட்டுல உட்கார்ந்து இருந்தோம். வீட்டுல உட்கார்ந்து இருக்கப்ப வீட்டுக்கு முன்னால வந்துச்சு லோரி, எவ்வளவு முட்டை 10 ரூபான்னு சொன்னாரு. நம்ம எல்லாம் இப்ப ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்மட முயற்சியாலதான் எல்லாம் நினைச்சு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற காலத்து முட்டை 35 ரூபா. அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே 3 முட்டை சாப்பிடுறதுக்குரிய அந்த ஏற்பாடை செய்து தந்திருந்தார். சில வேளைகளில் ஓடினால் கூட இவ்வளவு கிடைச்சிருக்காதோ என்று நினைக்கின்ற அளவுக்கு வீடு தேடி நம்முடைய சாப்பாடு, நம்முடைய ரிஸ்க் வந்து சேர்ந்ததா இல்லையா? வந்து சேர வேண்டும் என்றால் வந்து சேரும். வந்து சேருமான்னு கேட்டால் நிச்சயமாக வந்து சேரும். எனக்கு இன்றைக்கு எவ்வளவு ரிஸ்க் அழைக்கப்பட்டிருக்கின்றது, நான் ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டேன். வீட்டில உட்கார்ந்து பார்க்கணும்னா போய் உட்கார்ந்து பாருங்க. வீட்டுல உட்கார்ந்து அமர்ந்திருந்தீர்கள் எவ்வளவு வருமோ, எவ்வளவு இன்றைக்கு நீங்கள் அனுபவித்தீர்களோ அதுதான் எழுதப்பட்டது. நீங்கள் ஓடித்திருந்தாலும் அவ்வளவுதான், முயற்சி எடுத்திருந்தாலும் அவ்வளவுதான். அதை விட அதிகமாக அல்லாஹ் தஆலா நமக்கு நாடவில்லை. அவ்வளவுதான் நமக்குரிய ரிஸ்க் என்றால் அவ்வளவுதான் நம்முடைய ரிஸ்க். அப்படி என்றால் நாங்கள் முயற்சி எடுக்க தேவையில்லையா? இந்த மார்க்கம் உழைக்க சொல்லவில்லையா? இந்த மார்க்கம் வெளியிலே போக சொல்லவில்லையா? கஷ்டப்பட வேண்டாம் என்றா சொல்லுகின்றது. நீ உன் வீட்டில் உனக்குரிய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று ஒரு சோம்பேறியை உருவாக்குவதற்கு இந்த மார்க்கம் நினைக்கின்றது அதுவும் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி செய்கின்ற ஒரு பிரார்த்தனையில் ஒரு அம்சம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜஸி வல் கஸல், இறைவா என்னை இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் பாதுகாத்து விடு. எனவே சோம்பேறித்தனத்தை இஸ்லாம் ஊக்குவிக்கவில்லை. அல்லாஹ்விடத்திலே சோம்பேறித்தனத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடினார்கள். நீ அடுத்தவரிடத்திலே கையேந்தி உன்னுடைய ரிஸ்கை பெற்றுக்கொள்ள முடியும், அதுதான் ரிஸ்க் தான். ஒருத்தர் போய்த்து ஒரு சாப்பாடு பார்சல் தாங்கன்னு கேட்டு சாப்பாடை எடுத்து அவர் சாப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அவருக்கு அன்றைக்கு அழைக்கப்பட்ட ரிஸ்க். எப்படி எடுத்தார்? கீழே உள்ள கையின் மூலமாக எடுத்தார்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை விட உனக்கு சிறந்தது ஒரு காட்டுக்கு போய் விறகை வெட்டி அதை சந்தைக்கு கொண்டு வந்தது வியாபாரம் செய்து விற்பனை செய்து அதன் மூலமாக கிடைப்பதை கொண்டு அந்த ரிசுக்கை நீ அடைவதற்கு அது உனக்கு சிறப்பானது. மேலே இருக்கின்ற கை கீழே இருக்கின்ற கையை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் அதையும் நம்ப வேண்டும், இதையும் நம்ப வேண்டும். அதை நம்புகின்றோம் என்ற பெயரில் இதை விடவும் கூடாது, இதை நம்புகின்றோம் என்ற பெயரில் அதை விடவும் கூடாது. எனவே நம்முடைய முயற்சி இருக்க வேண்டுமா? நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும். அந்த முயற்சியின் மூலமாக நாங்கள் ரிஸ்கை அதிகரிக்க முடியுமா? அதிகரிக்க இயலாது. நாங்கள் முயற்சி எடுப்பதன் மூலமாக இந்த ரிஸ்கை கூட்டிக் கொள்ள முடியுமா? அதெல்லாம் இயலாது. எவ்வளவு எழுதப்பட்டதோ அது உன் முயற்சியின் மூலமாக கிடைக்கும் என்பதுதான் நமக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய நியதி. அதை விட அதிகப்படுத்தி நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. வியாபாரத்தை செய்வதன் மூலமாக என்ன செய்கின்றோம்? முயற்சி செய்கின்றோம் ரிஸ்கை அடைந்து கொள்வதற்காக வேண்டி. அதற்காக நான் என்னுடைய ஆயுளுக்குள்ளே எழுதப்பட்ட ரிஸ்கை விட அதிகமாக அடைந்து கொண்டேன் என்று யாராவது தன்னுடைய வாழ்க்கையை வைத்து சொல்ல முடியுமா என்று கேட்டால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு நியதி கிடையாது. ஆனால் அந்த ரிஸ்கை தான் அவர் அடைய முடியும். ஆனால் அந்த முயற்சி எதற்காக அப்படி என்றார்? ஒரு மனிதனிடத்தில் முயற்சி இருக்க வேண்டுமா? முயற்சி இருக்க வேண்டும். எதற்காக இருக்க வேண்டும்? சமைக்க வேண்டுமா? பெண்கள் ஆம் சமைக்க வேண்டும். வகை வகையாக சமைக்க வேண்டுமா? முடியும் என்றால் சமையுங்கள். அதிலே மசாலாக்களை வித்தியாசமாக போட்டு வேற வேற வாசனைகளை கொண்டு நல்ல வித்தியாசமான உணவுகளை சமைக்க வேண்டுமா? சமையுங்கள், சாப்பிடுங்கள். அல்லாஹ் அளந்த ரிஸ்க் அதுதான். நீங்கள் சமைத்தாலும் அதான் ரிஸ்க், சமைக்கவில்லைனால் அதான் ரிஸ்க். இன்றைக்கு நம்ம வீட்டில் ஒரு பிரியாணி பார்சல் எடுத்து சாப்பிடுறோம் என்று வைங்களேன், நம்மளா கஷ்டப்பட்டு செஞ்சிருந்தாலும் அதான் பிரியாணி, இல்லை என்றாலும் அந்த பிரியாணி நம்மகிட்ட வந்து சேரும். அதான் பார்சலுடைய இலக்கணம். நம்ம காசை கொடுத்து அந்த பார்சலை வாங்கி நம்ம சாப்பிடுறோம். இன்றைக்கு எழுதப்பட்ட அந்த பிரியாணி, அதை நாங்கள் ஆக்கினாலும் அதே பிரியாணி தான். இல்லை என்றாலும் அந்த பிரியாணி நமக்கு சாப்பிட வைப்பான் ரப்புல் ஆலமீன். எனவே ரப்புல் ஆலமீன் நமக்கு அளந்ததைத்தான் நாங்கள் முயற்சியின் மூலமாக அடைந்து கொள்வோமே தவிர அதை விட அதிகமாக அடைந்து கொள்வது கிடையாது. அதை விட இன்னொரு படி மேலாக அந்த முயற்சிக்கு இன்னொரு இலக்கணத்தையும் நாங்கள் சொல்லலாம். நான் உங்கள்கிட்ட இப்படி கேட்கிறேன், நாங்க ஒரு ஆள் வந்து நம்மளோட சாப்பாடை பொறுப்பெடுக்கிறேன். நான் ஒரு சோம் இல்லாம இருக்கிறேன்னு வச்சுக்கலங்களேன், சும்மா உதாரணத்துக்கு சொல்ல, இப்படி எல்லாம் நமக்கு சந்தர்ப்பங்கள் நடக்கும்ன்றதுனால சொல்றேன். நான் சோம் இல்லாம இருக்கிறேன், ஒருத்தர் கேள்விப்படுறேன், பெட்ல இருந்து விளம்பையில ஒரு வியாபாரம் செஞ்சு கொள்ளவும் மேல கஷ்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறார். சில வேளைகள்ல அந்த மஹல்லாவால் அந்த ஜமாத்தால் அந்த மக்களை பொறுப்பெடுப்பார்களா இல்லை? உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஒரு சாப்பாட்டுக்கு செலவு? ஒரு 60,000 ரூபாய். சரி, அந்த 60,000 ரூபாய்க்குரிய சாமனை ஒவ்வொரு மாசமும் நாங்க கொண்டு வந்து உங்களுக்கு தர்றோம்னு சில நேரத்தில் ஜமாத்துகள் பொறுப்பெடுக்கும். அந்த நபர் அந்த ஜமாத்துக்கு மிக முக்கியமான ஆளாக இருந்தார். சில வேளைகள் அந்த ஜமாத்துக்காக உழைத்தவராக இருந்தால் அந்த மக்களும் அவர்களுக்காக வந்து உழைப்பார்கள். எனவே அந்த மக்கள் சில நேரத்தில் அப்படி இருக்கிற ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு சாமம் போய் நான் ஒருத்தர் நினைச்சுக்கலுங்க, நீங்கன்னு நினைச்சுக்கலுங்க. நானும் அப்படியான ஒரு நிலைமையில இருக்கிற நேரத்துல என் வீட்டுக்கு அவ்வாறு ஒரு மாசத்துக்கு நிர்ணயிக்கப்பட்ட உணவு தொகைகளை அப்படியே முழுமையாக ஏற்றிக்கொண்டு ஒரு லொரியோ அல்லது ஒரு வேனோ அல்லது ஒரு காரோ வந்து சேருது. இப்ப அந்த சாமான் எனக்கு தான் வந்திருக்கு. நான் வீட்டுக்குள்ள காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்து இருந்தால் கூட அந்த சாமான் என்னுடைய கிச்சனுக்கு வந்து சேரும். சரிதானே? எனக்கு இன்னும் வந்த சாமான் அது. எனவே அது என்னுடைய கிச்சனுக்கு வந்து சேரும். நான் எந்த முயற்சியும் எடுக்காம நான் இந்த பாட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் அவர்கள் வரக்கூடியவர்கள் இறக்கி கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நம்மளாம் பொதுவா அப்படி இருக்கிறதுக்கு விரும்புவோமா? இல்லைன்னு சொன்னால் சில நம்ம காலையே உடைஞ்சிருக்கும், எழும்பி போகவே இல்லாம இருக்கும். சில நேரத்துல ஹார்ட் அட்டாக் வந்து அவர் நோயாளியாக இருப்பார். அவருக்கு நிறைய பாரம் தூக்க வானான்னு சொல்லி நடந்து போகல, ஆனா பாரம் தூக்க இயலான்னு சொல்லியிருப்பாரு. ஆனாலும் அந்த இடத்துக்கு நாங்கள் போய் அந்த சாமான இறக்குறதுக்கு நம்முடைய கைப்பட்டு இறக்குறதுக்காக உதவி செஞ்சு அவங்களுக்கு பின்னுக்காலையே வந்து வாங்கல, இங்க கொண்டாந்து வைங்க, இங்க கொண்டாந்து வைங்கண்டு நம்ம என்னமோண்டு அந்த இடத்துல வெளிப்படுத்துறோம். அதுக்கு என்ன பேர்? நம்ம அந்த முயற்சி எடுத்தாலும் வீட்டுக்குள்ள அந்த சாமம் வரத்தான் போகுது. நம்ம அந்த முயற்சி எடுக்காம கட்டில் அப்படியே படுத்து கிடந்தாலும் அந்த சாமம் வரத்தான் போகுது. ஆனால் அந்த கட்டில படுத்துக்கண்டே நாங்கள் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதை ஒரு நன்றி இல்லாத தன்மைன்னு நினைக்கிறோமா இல்லையா? அது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பழக்கம், ஒரு ஹேபிட்னு நினைக்கிறோமா இல்லையா? நம்மளும் போய் என்ன பிள்ளையும் கூப்பிட்டு, மகன் கொஞ்சம் அதை இறக்குறதுக்கு உதவி செய்யுங்க, அதை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வைங்க, நீங்களும் கொஞ்சம் சும்மா இருங்க, நாங்க இறக்கி கொள்றோம், மனைவி கிட்ட வந்தாக்களுக்கு கொஞ்சம் டீ ஊற்றி கொடுங்க என்றெல்லாம் நம்ம செய்யறோம். இது என்ன? இதெல்லாம் நம்ம செஞ்சாலும் அந்த சாமம் வரும், செய்யாட்டியும் அந்த சாமானை வச்சுட்டு அவங்களோட பாட்டில் அவங்க போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன? ஒரு நன்றி இல்லாம தர்றாங்கன்றதுக்காக வேண்டி நம்ம அப்படி ஹாயா உட்கார்ந்து கொண்டு எடுக்கிற ஒரு நிலைமை, அது நல்லம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இது போன்றதான் நம்முடைய முயற்சி. நம்ம ஒரு வியாபாரம் செய்யறோம், நாங்கள் ஒரு கடையை ஏற்படுத்துறோம்,
அதுக்குள்ள கஸ்டமர் வரணும்ன்றதுக்காக சில ஏற்பாடுகளை செய்யணும். இது செஞ்சாலும் ரிசுக்கு வரும், செய்யாட்டி ரிசுக்கு வரும். ஆனாலும் இறைவனிடத்தில் நான் ஒரு நன்றி கட்டவனாக இருந்து கொண்டு, நம்ம சொகுசாக இருந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு வேலை செய்யற மாதிரி ஏற்பாடு இருக்கின்றது. அப்படி நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய ஒரு பங்களிப்பு, நம்முடைய ஒரு முயற்சி, நம்முடைய ஒரு பக்கம், இதை நான் வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த ரிசுக்கை பெற்றுக் கொள்கின்றேன் என்கின்ற உணர்வு தான் நம்முடைய முயற்சிக்கு பின்னாலே இருக்க வேண்டும். அது அப்படி இருக்குமாக இருந்தால் எல்லாம் லிமிட்டாக இருக்கும் சகோதரர்களே. சில கடைகளை போய் பாருங்க, கடையில விற்கிறது ஒரு ஐட்டம், ஆனா டெக்கரேஷனுக்கு அந்த சாமானுக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த டெக்கரேஷன் எல்லாம் தேவையில்லாத டெக்கரேஷன்ஸ் இருக்கு. அந்த கடைக்குரிய பறக்கத்தையே எடுத்து போடுகின்ற விதமாக அந்த டெக்கரேஷன்ஸ் நமக்கு காணக்கூடியதாக இருக்கு. சில விஷயங்களை பார்க்க போகக்குள்ள ஏன் இவ்வளவு செலவழிச்சிங்க அவரிடத்துல கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த டெக்கரேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த பொருளை விற்கிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் தேவையில்லை. ஒரு 10 ரெக் அடிச்சு அந்த 10 ரெக்கில் ஒரு மளிகை கடையாக இருந்தால், ஒரு க்ரோசரியாக இருந்தால் 10 சாமான் 20 சாமான் இருக்கும். ஒரு 10 ரெக்கை அடிச்சு ஒவ்வொரு சாமானையும் ஒவ்வொரு சைடுல கொண்டு போய் அடுக்கிறதன் மூலமாக கஸ்டமர்ஸுக்கு லேசாக பொருளை எடுத்து கொடுக்கலாம். அல்லது சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தால் லேசாக அந்த கஸ்டமர்ஸுக்கு அந்த சாமானை எடுக்கக்கூடியதா இருக்கும். இது கஸ்டமர்ஸை லேசுபடுத்தி கொடுப்பதற்காக ஒரு தேவைக்காக செய்யக்கூடிய அலங்காரங்கள், ஏற்பாடுகள். ஆனால் அந்த இடத்திலே அடிச்சு அதுல வேற 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 டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செய்து அதற்கு 1 லட்சம் செலவழிச்சு, 2 லட்சம் செலவழிச்சு, 5 லட்சம் செலவழிச்சு, ஏனென்றே இல்லாம அந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்து எதை நாடுகின்றோம்? எதையுமே அடைந்து கொள்ள போவது கிடையாது. நம்முடைய முயற்சியும் ஒரு லிமிட்ல இருக்க வேண்டும். நம்முடைய முயற்சியும் ஒரு நன்றி உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய முயற்சியும் நாங்கள் நம்முடைய அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டதாக, மார்க்க வரம்புகளை மீறக்கூடியதாக இருக்கக்கூடாது. நிறைய கஸ்டமர்ஸ் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கள் இந்த உலக, அதனால ஆரம்பத்திலே சொன்னேன், அடுத்த மக்களுடைய உணர்வு எப்படி இருக்கின்றது, ரிஸ்க் என்பது என்னென்றே அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுடைய முயற்சி எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், நான் சம்பாதிக்கிறேன், நான் முயற்சி எடுக்கிறேன், நான் எனக்காக தேடிக்கொள்றேன் என்றுதான் இருக்கும். அதற்காக அவர்கள் எதையும் செய்வார்கள். அதற்காக வேண்டி ஒரு டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபர், மாற்று மத அன்பர் என்றார், அந்த சகோதரர் என்ன செய்வார்? ஒரு பெண்ணை ஒரு முடலாக கொண்டு வந்து ஒரு போஸ்டரை போட்டு, ஒரு பெரிய போஸ்டரை முன்னாலே வைத்துக் கொண்டு போகின்றவர்களை எல்லாம் அதன் பக்கம் கவரை வைத்து உள்ளுக்குள்ள எடுப்பார். அதற்குரிய முயற்சி செய்வார். அவர் அந்த முயற்சியை செய்தாலும் நம் நம்பிக்கை என்ன? அவர் என்ன செய்தாலும் அவருக்கு கலந்த ரிஸ்கை தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அது போன்றுதான் நம்முடைய கடையில் நம்முடைய முயற்சியும் அது போன்றுதான் இருக்க வேண்டும். அந்த லிமிட்டிலே இருக்க வேண்டும். நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அல்லாஹ் தஆலா தருகின்ற ரிஸ்கை தான் நான் அடைய போகிறேன். எனவே நம்முடைய முயற்சி கூட அல்லாஹ்வுக்கு மாற்றமானதாக இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அம்சமாக இருந்து விடக்கூடாது. அவர் பக்கத்து கடை 2 கடைக்கு அங்கால அவர் ஒரு பெரிய ஒரு போஸ்டரை போட்டு பெரிய ஒரு பேனர் அடிச்சு அந்த பேனர்ல ஒரு பெண்ணை ஒரு மாடலாக வைத்துக் கொண்டு அந்த ஆடையை அந்த பெண்ணுக்கு அணிவித்து அந்த ஆடை இங்க இருக்கின்றது வாங்கல் என்று அழைக்கின்றார். நம்மள அழைக்கல் என்று நம்மள்ட்ட கடைக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி நம்மளும் அது மாதிரி ஒரு பேனர் போட்டால் சோதனையில பெய்யுது. ஏன் அல்லாஹ் அந்த முயற்சியை கூட நமக்கு ஒரு சோதனையாகத்தான் வைத்திருக்கின்றன. நம்முடைய பார்வையில் அது சோதனை, அவருடைய பார்வையில் அது சோதனை அல்ல. அவருடைய பார்வையில் அது சோதனை அல்ல என்பதால் அவர்கள் எதையும் செய்வார்கள். நம்முடைய பார்வையில் அது சோதனை என்பதனால் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய முயற்சி அல்லாஹ்வை வெறுப்பூட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. நம்முடைய முயற்சி அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு முரணானதாக இருக்கக்கூடாது. அது அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடாது. நம்முடைய முயற்சிகள் எல்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் தஆலா திருப்தி அடையக்கூடிய விதமாக நம்முடைய முயற்சிகள் இருக்க வேண்டும். ஒரு நகைக்கடை ஒருத்தர் வச்சிருக்கிறார் என்றால் அந்த நகைக்கடையில என்னென்ன நகை இருக்குது என்கிறத காட்டுறதுக்கு அது கொஞ்சம் அப்படி தூக்கி காட்டினா நல்லந்தான். ஒரு மாலை இருக்குதுன்னு வைங்களேன், அந்த மாலை ஒரு டம்மியை வச்சு, ஒரு கழுத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு டம்மியை வச்சு அதுல அப்படி தூக்கி காட்டினால் அப்படி பாக்குறவங்களுக்கு லேசா அடிக்கும். உண்மைதான். அது ஒரு டம்மிலாம் வைக்கணும்ன்ற தேவையும் இல்லை, ஒரு முழுமையான டம்மி தேவையும் இல்லை. ஒரு கழுத்து பகுதி இருந்தால் போதும். இந்த பகுதியில இப்படி போடுற மாதிரி ஒரு டம்மி இருந்தால் போதும். இல்லையா, அந்த இருக்கிற அந்த பாக்ஸையே இப்படி தூக்கி வச்சால் கூட டக்குன்னு எல்லாருக்கும் காணக்கூடியதா இருக்கு. சில கடைகள்ல என்ன செஞ்சிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு பெண்ணை வாடகைக்கு எடுத்து அந்த பெண்ணுக்கு அதை அணிவித்து வித்தியாசமாக போட்டோ ஷூட் பண்ணி அதை ஒவ்வொரு இடத்துல மாட்டி வைத்து நீங்கள் அணிந்தால் இப்படித்தான் இருக்கும் என்று காட்டுவதற்காக வைத்திருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு வரையறை கிடையாது, ரிஸ்கின் மீது நம்பிக்கை கிடையாது, அல்லாஹ்வுடைய சோதனை என்கின்ற அம்சமே அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு அந்த அறிவுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான் என்றால் இதை போட்டுத்தான் அந்த ரிஸ்கை அடைய வேண்டிய தேவை எனக்கு கிடையாது என்கின்ற நிலைப்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அப்படி கிடையாது சகோதரர்களே. இன்றைக்கு சிலருடைய கடைகளை கொடிவட்டி பறக்கக்கூடிய நிறைய கடைகளை பார்க்கின்றோம். ஒரு இடத்துல போகின்றேன், கொடை வியாபாரம். கொடைங்கிறது மழை காலத்துல கொடை, ஓகே.
கொடை எப்படி இருக்கும்ன்றது விரிச்சு போட்டோ எடுத்து அதை பேனர் அடிச்சிருந்தால் இப்படி இப்படி எல்லாம் வெரைட்டியான கொடை எங்கிட்ட இருக்குதுன்றதை காட்டலாம். அந்த கொடையை பிடிச்சிட்டு ஒரு பொம்பளை இருக்கணும், தேவையாது. அப்படியே ஒரு பொம்பளை நீ வச்சு போட்டோ எடுக்கிறதாக இருந்தால் தவறு. இருந்தாலும் அரைகுறை ஆடையோடு ஒரு பெண் எதற்காக வேண்டி அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு நிக்கணும்? முஸ்லிம்களுடைய வியாபாரம், முஸ்லிம்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எந்த அளவுக்கு அது காட்சிப்படுத்தப்படுகின்றன. ஷோரூமுக்குள்ள காட்சிப்படுத்தப்படுறது எல்லாம் தாண்டி வழிகள்ல போகின்ற நேரத்தில் மிகப்பெரிய பேனர்கள் எல்லாம் அமைச்சு போற வாரவங்கள் எல்லாம் பார்த்துட்டு போற விதமாக அந்த மாதிரியாக பேனர்கள் அடிக்கப்படுது. கேட்ட மார்க்கெட்டிங் என்று பேர். இப்படிதான் நாங்க மார்க்கெட் பண்ணணும். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியாது. சரிதான், அதுக்குண்டு சில இதுகள் இருக்குது, அதுக்குண்டு சில அம்சங்கள் இருக்குது. மக்களை கவர்வதற்காக அது செய்யணும் இது செய்யணும் என்று மார்க்கெட்டிங் என்ற பேரில் மார்க்கெட்டிங்கை நாங்கள் மார்க்கெட்டிங் செய்கின்றோம் என்ற பேரில் என்னென்னமோ எல்லாம் செய்கின்றார்கள் சகோதரர்கள். இன்னைக்கு நிறைய ரீல்ஸ் வருது இல்லையா, சின்ன சின்ன ரீல்ஸ்கள் எல்லாம் இன்னைக்கு வருது. டெக்ஸ்டைல் வியாபாரத்து சில வியாபாரங்களை கொஞ்சம் ஸ்பீடாக ஃபோர்வர்ட் பண்ணுவதற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள், சில ரீல்ஸ் உருவாக்குகிறார்கள். முயற்சி தவறு கிடையாது, முயற்சியிலே தவறு கிடையாது. சிசிடிவி கேமரா விற்கிறேன்னு சொன்ன சிசிடிவி கேமரா இப்படி காட்டி சிசிடிவி கேமரா இப்படி விற்கப்படுகின்றது என்று சொல்வதிலே தவறு கிடையாது. டெக்ஸ்டைல் வியாபாரம் ஒரு அபாயாவை காட்டி அந்த அபாயா இப்படி ஒரு அபாயா இருக்கின்றது எங்களிடத்துல வாங்கல் என்று அழைப்பதிலே தவறு கிடையாது. ஒரு ஒரு ஷல்வாரை இப்படி காட்டி இந்த ஷல்வார் வந்து இந்த விலைக்கு நாங்கள் விற்கின்றோம், ஒரு இடத்துல நாட்டில் கிடைக்காத ஒரு விலைக்கு உங்களுக்கு கிடைக்குது வாங்கன்னு கூப்பிடுவதிலே தவறு கிடையாது, அது பிரச்சனை கிடையாது. நாங்கள் அழைப்பதிலே தவறு கிடையாது, அதை நாங்கள் மார்க்கெட் பண்ணுவதிலே தவறு கிடையாது. ஆனா அந்த மார்க்கெட்டிங் என்ற பெயர்ல அந்த ஷல்வாரை ஒரு பெண்ணுக்கு அணிவித்து அந்த பெண் அங்கால திரும்புறது இங்கால திரும்புறது, அவ இப்படி காட்டுறது அப்படி காட்டுறது, அவவே வந்து சொல்லி எனக்கு நான் இப்படித்தான் உடுக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆடை அணிவதற்காக வேண்டி அந்த 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 உடுப்பை எடுக்கிறதுக்காக வேண்டி அந்த மக்களை அழைக்கின்ற ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் ஒரு முஸ்லீமுக்கு எனக்கு என்னத்துக்கு சோதர்களே, எதற்காக வேண்டி இப்படி நாங்கள் செய்ய வேண்டும்? ரிஸ்கின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குன்னா ஒரு லிமிட்டோடு நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். நம் முயற்சி என்பது ஒரு அளவிலே இருக்க வேண்டும், அந்த அளவு கடந்து நம்மிடத்திலே போகக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் அளவு கடந்து போகின்றது. அந்த மாதிரியான நிலைமைகளை நம்முடைய வியாபாரங்களை நாங்கள் காணுகின்றோம். அல்லாஹ்வின் மீது நமக்கு நம்பிக்கை, அந்த ரிஸ்கை அல்லாஹ் தஆலா தருகின்றார். என் முயற்சி அல்லாஹ் தஆலா வைத்த சோதனை, அந்த முயற்சியின் மூலமாக அல்லாஹ்விற்கு நான் நன்றியை வெளிப்படுத்துகின்றேன். அதை தவிர என் முயற்சியின் மூலமாக எதையும் நான் அதிகமாக அடைய போவது கிடையாது என்கின்ற நம்பிக்கை நமக்கு உறுதியாக இருக்குமாக இருந்தால் அந்த லிமிட் இருக்க வேண்டும். அதை நாங்கள் சரியாக மெயின்டைன் பண்ண வேண்டும். ரீல்ஸை போடுகின்ற சினிமா பாட்டு, அந்த சினிமா பாட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒவ்வொருத்தரும் அங்கால திரும்புற இங்கால திரும்ப ஆண்களாக இருந்தால் கூட அந்த ஆண்களாக இருந்தால் கூட அந்த சினிமா பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆடைகளை வச்சுக்கொண்டு அங்கால திரும்புறது இங்கால திரும்புறது, சினிமா படங்களுடைய டயலாக்குகளை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த ரீல்ஸ்களை செய்வது, இந்த மாதிரி எல்லாம் செய்வதன் மூலமாக என்ன நாடுறோம்? ரிசுக்க கூட்ட போறோமா? இல்ல சகோதரர்கள், என்ன தடமாறினாலும் அவ்வளவுதான். எழுதப்பட்டதை இறைவன் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பான். இந்த நம்பிக்கை மூமின்களாகிய நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். சில வேளைகள் இந்த தடமாற்றமும் சில ஆட்கள் தடமாறுவாங்க, நிறைய வருது பைத்தியமா. நாங்கெல்லாம் அந்த ரீல்ஸ் எல்லாம் போட தொடங்கினதுக்கு பிறகுதான் எங்களுக்கு கஸ்டமர்ஸே கூடினது. உண்மைதான், கஸ்டமர்ஸ் கூடுவார்கள், நிறைய வருவார்கள், நிறைய கொட்டுன்னு கொட்டும். அடுத்த மாசம் நீங்க மௌத்தாயிருவீங்க. அப்ப கொட்டினது உங்களுக்கு அல்ல, நீங்க போட்ட ரீல்ஸ் நீங்க போட்ட இதுவும் வந்து அதன் மூலமாக உங்களிடத்துல வந்து கஸ்டமர்ஸ் ஏறினதும் நிறைய வந்து சேர்ந்ததும் நீங்க காலகாலத்துக்கு அனுபவிக்கிறது உங்களுக்கு நம்ம மிச்சமிக்கிற ஒரு மாசம் தான். அடுத்த மாசம் நீங்க உங்களோட கதை முடிஞ்சு. சில வேளைகளில் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்த்து நம்முடைய கடையில நிறைந்து வடிவதும், மக்கள் நிறைந்து வடிவதும், அதன் மூலமா பொருளாதாரம் நிறைந்து வடிவதும், நம்முடைய வீடுகளை நம்முடைய வாகனங்களும் என்பது நம்ம தான் அனுபவிப்பதற்காக வேண்டி இருக்காது. நமக்கு ஒரு மாசத்துல எல்லாம் முடிஞ்சிடும், நம்ம போய் சேர வேண்டியதுதான். அதுக்கு பின்னாடி நம்ம எல்லாம் சம்பாதிச்சது நிறைச்சது எல்லாம் நமக்குரியது அல்ல. ஆனா நமக்குரியது அல்லங்கிற விஷயத்துல ஏன் இவ்வளவு பாடுபடணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வைத்து கேட்டார்கள், அழகான ஒரு செய்தி, வேற ஒரு தேவைக்காக கேட்டார்கள், அதுல இன்னொரு படிப்பினை இருக்கின்றது என்பதற்காக வேண்டி சொல்லுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டார்கள், உங்களிலே யார் உங்கள் செல்வத்தை ஆசைப்படுகின்றீர்கள், விருப்பம் வைத்தவர்கள்? உங்களிலே யார் உங்கள் பிள்ளைகளுடைய செல்வத்தை ஆசை வைக்கக்கூடியவர்கள் என்று கேட்டார். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிலே யாரும் எங்கள் பிள்ளைகளுடைய செல்வத்திலே ஆசை வைப்பவர்கள் கிடையாது. அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருப்பாங்களே, இன்றைக்கு இருக்கலாம். பிள்ளைகளுடைய செல்வத்திலே சொத்திலே மிக ஆசைப்படக்கூடிய பெற்றார்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்க மாட்டார்கள். முழுமையாகவே அதாவது ரெப்ரசன்டேட்டிவா ஒரு ஆளை சொல்ற எங்களை யாரும் அப்படி கிடையாது. நாங்கள் யாரும் பிள்ளைகளுடைய செல்வத்திலே ஆசைப்படுவர்களே, எங்கள் செல்வத்தில் எங்களுக்கு ஒரு உப்பொண்டு இருக்கும், ஆனால் பிள்ளைகளுடைய செல்வத்தில் நாங்கள் ஆசைப்படுவது கிடையாதுன்னு சொல்கின்றார்கள். அப்படியா? அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார். அப்படி என்றால்
நீங்கள் எதை உங்கள் வாழ்க்கையில செலவழிக்கின்றீர்களோ அது உங்கள் செல்வம். எதை இந்த உலகத்திலே விட்டு விட்டு போக போகிறீர்களோ அது உங்கள் பிள்ளைகளுடைய செல்வம். எதிலே கூடுதலாக ஆசை வைத்திருக்கின்றீர்கள் கேட்கிறார்கள். சதக்காவை ஒப்புவிப்பதற்காக வேண்டி சொல்கின்றார்கள். இதிலே நமக்கு இருக்கக்கூடிய பாடம் என்னென்றால், நாங்கள் எதை இந்த உலகத்திலே செலவழித்து முடிக்கணுமோ அவ்வளவுதான் நமக்குரியது. சேர்த்ததெல்லாம் நம்மளது அல்ல சோதரர்களே. நிறைய வருகுது, நிறைய சேருது, நிறைய கட்டுப்படுது, பெருசா எல்லாம் நம்முடைய வீடு கிளம்புது, நிறைய வாகனங்கள் எல்லாம் வீட்டுக்கு வருகுது, விதவிதமான சாப்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் நமக்கு எவ்வளவோ அவ்வளவை தான் நம்ம அனுபவிச்சுட்டு போறோமே தவிர எதையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு போவது கிடையாது. நமக்கு எது அனுபவிக்க போகின்றோம் அவ்வளவுதான் நமக்குரியது. அது உண்மையாக இருந்தால் ஏன் அதை ஹராத்தை கொண்டு அனுபவிக்க வேண்டும்? ஏன் பொய் சொல்லி அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும்? நம் வியாபாரத்தில் ஏன் பொய் கலக்க வேண்டும்? ஏன் கலப்படம் வர வேண்டும்? ஏன் தேவையில்லாத அம்சங்கள் வர வேண்டும்? உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யலாம். இந்த அளவுக்கு இஸ்லாம் நமக்கு வியாபாரத்தை கற்றுத்தருகின்றது என்றால், நாங்கள் நம்முடைய கடையில விலையை தீர்மானிக்கின்ற நேரம் கூட நம் பொருளுக்கு நாங்கள் விலை தீர்மானிக்க வேண்டுமே தவிர, பக்கத்து கடையில என்ன விலைக்கு விற்கிறான் அதை விட நான் குறைத்து விற்றால் எனக்கு ஆக்கள் வரும் என்பதற்காக கூட இஸ்லாத்தில் நாங்கள் பொருளுடைய அந்த விலையை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. நமக்கு அந்த நீயத்து வந்து விட்டதென்றாலே அந்த விலை நிர்ணயம் ஹராம், தீர்மானிக்க முடியாது. ஒரு மொபைல் போனுக்கு நாங்கள் மொபைல் போன் கடை வச்சுக்கிறோம், பக்கத்துலயும் ஒரு மொபைல் போன் கடை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சீரிஸுக்கு அவர்கள் 51,000 ரூபாய்க்கு விற்கிறார்கள். அவர்கள் 51,000 ரூபாய்க்கு விற்றதற்காக வேண்டி நான் 50,000 ரூபாய்க்கு விற்றேன் வைங்களேன், வேணுமென்று அது விலையை குறைத்தாதான் நம்ம கஸ்டமர் வருவார் என்பதற்காக வேண்டி இந்த விலை நிர்ணயமே இஸ்லாத்திலே தவறு. அப்படி விலையை நிர்ணயிக்க முடியாது. ஏன் அப்படி விலையை நிர்ணயிக்க முடியாது? வச்சா தானே கஸ்டமர்ஸ் வருவார்கள், சீப்பா கொடுத்தா தானே மக்கள் வருவார்கள். சீப்பா நீங்க கொடுங்க, பிரச்சனை கிடையாது, மக்கள் வரட்டும், பிரச்சனை கிடையாது. ஆனால் அடுத்தவனுடைய விலையை பார்த்து அவனிடத்திலே போகக்கூடாது, என்னிடத்துல வர வேண்டும் என்கின்ற நிலைமையிலே நாங்கள் ரிஸ்க்குடைய அம்சத்தில் அப்படி ஈமான் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. சில மக்கள் இருக்கிறார்கள், சில பொருட்களை விற்பார்கள். விற்கிறதுல எவ்வளவு விலை? 51,000 ரூபாய் சொல்லுவார்கள். இது எனக்கு விலை குறைச்சு விற்கலாம், ஆனா நான் விற்க மாட்டேன். ஏன்? அது பக்கத்து கடை அந்த மனுஷன் 51,000 ரூபாய் விற்கிறாரு, நான் எப்படி குறைச்சி விற்கிறேன், அதனால 51,000 ரூபாய் விருப்பம்னா வாங்க. இப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சோதரர்கள். இப்படி வியாபாரம் செய்வார்கள். ஏன்? எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் கற்றுத்தந்தார்கள். அடுத்தவனுடைய பொருளுடைய விலையை வைத்துக்கொண்டு என் விலை நிர்ணயம் தீர்மானிக்கப்படக்கூடாது. என்னோட ஒருத்தர் காய்ச்சிட்டு இருந்தார். நான் திஹாரிலே நான் தான் சீப்பான சாமான் கொடுத்தாள் 2 காயத்துட்டு இருந்தார். நான் தான் சீப்பா கொடுத்தேன். நான் தான் ஒவ்வொரு கடையிலையும் என்ன விலைன்னு பார்ப்பேன். அவர் சொல்றாரு, என்ன விலைன்னு பார்ப்பேன். அரிசி என்ன விலை போகுது, அந்த விலையை விட குறைஞ்ச விலையில என்னட்ட கடையில சாமான் இருக்கு. மாவுட ஆக குறைஞ்ச விலை நான் தான் கொடுப்பேன். ஏன்னா எல்லா விலையும் எனக்கு தெரியும். அதை வச்சு என்ன விலையை குறைச்சி கொடுப்பேன். நானும் சொல்லட்டும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவர் சொல்ற நேரத்தில் அவர்கிட்ட கடை இல்லை. விலையை பத்தி பேசுறாரு, கடையில இருந்தேன்னு சொல்றாரு, கடை வந்து செஞ்சேன்னு சொல்றாரு. ஆனா அப்படி ஒரு கடை நான் யாருல காணல. எங்க அப்படி ஒரு கடையே இல்லையே, எப்படி இது அப்படி சாத்தியம் இல்லையே என்று சொல்லி எல்லாத்தையும் சொல்லும் வரையில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அவர் கடையை மூடினா அதையும் அவர் சொன்னார். முடிஞ்சு அவர் கடையையும் இழுத்து மூட வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஏன்னா லொஸ்ட் ஆயிடுச்சு ஆகும். ஏனென்றால் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக நடந்து கொண்டால் அப்படி நடக்கும். அதை அவர் உணர்ந்து விட்டார். அதனால்தான் அந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அவர் அதை உணர்ந்துதான் அந்த கதையை இடத்திலே சொன்னார். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா நான் கடையை எடுத்து மூட்டேன். ஏன்னா ரசூல் அங்க சொன்னதுக்கு மாற்றமா தானே நான் செஞ்சேன் கடை. அதனால அல்லாவே இழுத்து மூட வச்சுட்டான், முடிஞ்சு. அதான் சோதரன் நம்முடைய நிலைமை. நம் முயற்சி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலுக்கு மாற்றமா இருக்கு. அல்லாஹ்வை வெறுப்பூட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. ரிஸ்க் நம்மிடத்தில் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த முயற்சிக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் கொடுத்தார். நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும், முயற்சி இல்லாம வீட்டில் இருந்துடக்கூடாது, சோம்பறிகள் ஆகக்கூடாது. நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை எப்படி சொல்கின்றார்கள்? லவ் அன்னக்கும், ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள், லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி, அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்கலை உண்மையான முறையில் வைப்பீர்களாக இருந்தால் லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எப்படி உணவளிப்பான் என்றால் பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று உங்களுக்கு உணவளிப்பான். அது வீட்டில இருந்து கூட்டுல இருந்து வெளியேறும் போது வெறும் வயிற்றோடு கூட்டுக்கு வரும்போது வயிறு நிரம்பிய நிலைமையிலும் வருது, அது போன்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான். இந்த ஹதீதை சொல்லிவிட்டு அந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் எப்படியும் வரும் என்று அந்த பறவை அப்படியே உட்கார்ந்திருக்காமல் கூட்டை விட்டு வெளியேறி போகின்றதா இல்லையா, முயற்சி எடுக்கின்றதா இல்லையா, அது போன்று நாங்களும் முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய முயற்சி எப்படி இருக்க வேண்டும்? நாங்கள் போவது இறைவனுடைய அந்த ரிஸ்கை எடுத்துக்கொண்டு வருவதற்காக, அதை விட மேலதிகமா எடுத்துட்டு வர்றதுக்காக அல்ல.
எடுத்துக்கொண்டு வருவதற்காக வேண்டி என்கின்ற நிலைமை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம் முயற்சிகள் எதுவுமே நாங்கள் அது பிசிக்கலாக செய்யக்கூடிய முயற்சி, நம் வியாபாரத்திலே நம்முடைய கடைகளில் நாங்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சியும் ரிசுக்கை கூட்டாது. ஆனால் முயற்சி எடுக்காமல் இருக்கவும் கூடாது. நன்றியிலே உச்சகட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். எவ்வளவெல்லாம் நம்ம முயற்சி எடுக்கணும். மூட்டை தூக்கி முயற்சி எடுக்க முடியுமா? சம்பளம் கொடுத்து முயற்சி எடுக்க முடியுமா? நம்முடைய வேலையாளர்களை நல்ல முறையில கவனிச்சு முயற்சி எடுக்க முடியுமா? என்னென்ன நலவுகளை எல்லாம் நம் முயற்சிக்குள்ளே உள்ளடக்க முடியுமோ அந்த நலவுகளை எல்லாம் உள்ளடக்கி அல்லாஹ்விடத்தில் நம்ம ரிஸ்கை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நம் முயற்சிகள் அளவு கடந்து போகக்கூடாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ரிஸ்கை அதிகரிக்கவே முடியாதா? ரிஸ்க் எழுதப்பட்டதுதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ரிஸ்கை அதிகரிக்கவே முடியாதா அப்படி என்று கேட்டால் முடியும் என்கின்ற ஒரு வழியையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். ரிஸ்க் கூடணுமா? இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டது இருக்கின்றது. இதை அதிகரிக்க வேண்டுமா? நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களையும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் நமக்கு கற்றுத் தருகின்றார். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சொல்ல போகிற எந்த அம்சமும் நம்ம எடுக்கிற முயற்சிக்குள்ள அது வராது. நம்ம எடுக்கிறமே முயற்சி மார்க்கெட்டிங் என்று சொல்ற பேர்ல, டெக்கரேஷன்ஸ் என்ற பேர்ல, வேற வேற பேர்கள்ல, போஸ்டர்ஸ் என்ற பேர்ல, ரீல்ஸ் என்ற பேர்ல நம்ம எல்லாம் எடுக்கிறமே முயற்சி, அது இருக்கட்டும். ஆனால் அதிகரிக்கிறதுக்கு அது முயற்சி அல்ல. அதிகரிப்பதற்கு வேறு முயற்சிகளை அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் நமக்கு கற்றுத் தருகின்றார். அப்ப கூட்ட 7 ஆண்டு முதலாவது தெரிஞ்சு கொள்ளணுமா? இல்லை நம்ம அப்படி கூட்ட 7மா? அல்லாஹ் தஆலா என்ன சொன்னார்? எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டாச்சு, மை காய்ந்து விட்டது. அப்ப முடிஞ்சு. எழுதப்பட்ட ரிஸ்கை எப்படி நாங்கள் அதிகரிக்க முடியும்? அந்த கேள்வி நியாயம்தான். அது ஒரு ஹதீஸ். இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் குர்ஆன் வசனங்களும் வேறு வேறு ஹதீஸ்களும். ஒரு மூமினை பொறுத்த மட்டில் அது இதுக்கு செட் ஆகுது இல்லையே என்று பேசக்கூடாது. ஒரு மூமினை பொறுத்த மட்டில் அதுவும் அல்லாஹ் சொன்னதுதான், இதுவும் அல்லாஹ் சொன்னதுதான். ரெண்டையும் நான் ஏற்றுக்கொள்ள. ஏன்? நான் அடிமை. எனக்கு அதுவும் வேணும், இதுவும் வேணும். எனக்கு அல்லாஹ் அளந்த ரிஸ்க்கும் வேணும், அதிகமாக்கி தருவேன் என்று சொல்கின்றானே அந்த ரிஸ்க்கும் வேணும். அது எப்படி அதிகமாக்க முடியும்? எனவே இதுக்கு அதிகமாக்குவது பொருள் அல்ல என்று நான் வேறு பொருள் கொடுக்க வேண்டிய எந்த தேவையும் எனக்கு கிடையாது. நான் அதையும் நம்புகின்றேன், இதையும் நம்புகின்றேன், அதன்படியும் வாழ்கின்றேன், இதன்படியும் முயற்சி எடுக்கின்றேன் என்று ரெண்டையும் ஏற்றுக்கொள்வோம் இருக்கிறானே அதான் உண்மையான மூமின். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே 5வது அத்தியாயத்தின் 3வது அத்தியாயத்தின் 8வது வசனம் அல்லது 9வது வசனம், 8வது வசனம், அந்த ரெண்டையும் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ம் கொடுக்கப்பட்ட மக்கள் வந்து ரெண்டையும் நாங்கள் ஈமான் கொண்டோம்னு சொல்லுவாங்க. 3வது அத்தியாயம் 8வது வசனம்னு நினைக்கிறேன், நான் பார்த்துட்டு சொல்றேன். அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் வந்து மூமின்களை பொறுத்த மட்டில் இதுவும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, இதுவும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, நாங்கள் ரெண்டையும் நம்பினோம்னு சொல்லுவார். அது இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இது அதுக்கு முரண்படுவது போன்றும் அதுல இருந்து விளக்கங்களை குழப்பங்களுக்காக வேண்டி தேடக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றார். எனவே நாங்கள் குழப்பம் விளைவிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ரெண்டும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்து ரெண்டையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். எனவே அல்லாஹ் சொல்லக்கூடிய ரிஸ்கை அதிகரிப்பதற்கான வழிகள், முதலாவது வழி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் 65வது அத்தியாயத்தின் 3வது வசனம். இதை அதிகரிக்கக்கூடிய வழி என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் வேறொரு விடயமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதிகரிப்பதற்கான வழியாக உலமாக்கள் நமக்கு சொல்லித்தர, முன்னோர்கள் நமக்கு சொல்லித்தர. என்ன முயற்சி என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமையத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது அதாவது தக்வா செய்கின்றார்களோ, அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா யஜஅல் லஹு மக்ரஜா, அவர்கள் வெளியேறுவதற்கான வழிகள். இந்த ஹரஜ்னால் எக்ஸிட். அவர்கள் எப்ப நமக்கு எக்ஸிட் தேவைப்படும்? நல்ல சுகமாக நம்ம விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நம்ம விரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம இருக்கிறோம்னா எக்ஸிட்ல போக விரும்ப மாட்டோம். இதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் இருந்தா நல்லா இருக்கும்னா நினைப்போம். எப்ப எக்ஸிட் தேவைப்படும்? நம்ம விரும்பாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு, நமக்கு கஷ்டத்தோட உள்ள ஒரு சூழ்நிலை வந்துச்சு, சோதனைகள், அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை நமக்கு எக்ஸிட் தேவைப்படும். எப்படா இதுல இருந்து வெளியேறி போகலாம்? அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லஹு மக்ரஜா, நான் வழிகாட்டுறேன், நீங்கள் வெளியேறுவதற்கான வழியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர்கள் நினையாபுரத்திலிருந்து அவர்களுக்கு நான் ரிஸ்க் அளிப்பேன். அந்த ரிஸ்கை அவர்கள் நினையாபுரத்திலிருந்து நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். வமைய தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது யார் தவக்கல் வைத்திருக்கிறார்களோ ஃபஹுவ ஹஸ்பு, அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி, அல்லாஹ் தஆலாவுடைய காரியங்களை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடியவனாக அடைந்தே தீரக்கூடியவனாக இருக்கின்றான். கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் தஆலா கத்ரை நிர்ணயித்திருக்கிறான், அதை கொண்டு வந்து சேர்ப்பான். நிச்சயமாக அந்த கதிரை கொண்டு வந்து எல்லாத்தையும் கதிர் என்பது இருக்கின்றது.
எனவே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் யர்சுகுஹு வ யர்சுகுஹு, உங்களுக்கு நான் உணவளிப்பேன் மின் ஹைது லா யஹ்தசிப், நீங்கள் நினையாபுரத்திலிருந்து கொண்டு வந்து உங்களுக்கு நான் அதை கொண்டு வந்து சேர்ப்பேன். உங்களுடைய ரிசுக்கை நான் கொண்டு யர்சுகுஹு நான் சொல்றேன், உங்களுடைய ரிசுக்கை நான் அப்படி கொண்டு வந்து சேர்ப்பேன். எப்ப? தக்வாவோடு நீங்கள் இருந்தால், இறையச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தால், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் ரிசுக்கை கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்ப ரிசுக்கை அல்லாஹ் தஆலா அதிகரிப்பதற்கு நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு வழி இந்த உலகத்துல இறையச்சத்தோடு இருக்கிறது. இதை நீங்க தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் தொடர்புபடுத்திக் கொண்டே வாங்க. அல்லாஹ்வை நெருங்குவதுதான் ரிசுக்கை அதிகரிப்பதற்கான வழியே தவிர இந்த உலகத்திலே நாங்கள் எடுக்கின்ற முயற்சி அல்லங்கிற நான் சொல்றேன் எல்லாத்திலையும் வழங்கும் உங்களுக்கு. அதுல முதலாவது தான் என்ன? தக்குவா. அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு வழி. அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹ்விடத்தில் நல்ல பேர் வாங்கி அல்லாஹ்விட்ட நாங்கள் நல்ல பிள்ளைகளா இருந்துட்டோம் என்றால் அவன் நிறைய தருவான் நமக்கு. அவன் அதிகரிச்சே தருவான், அளந்ததை விட கூடுதலாகவே தருவான். அதை அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான் நமக்கு. அப்படி அல்லாஹ் கிட்ட நல்ல பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி நாங்க செய்ய வேண்டிய முதலாவது காரியம் இறையச்சம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களா நாங்கள் இருக்க வேண்டும். எந்த நிலைமையிலையும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இறையச்சம் வர வேண்டுமா? அதற்கு முதன்மையாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அம்சம் அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள், இஹ்சான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். என்ன இஹ்சான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு உன் அமல்கள், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்தார்கள். எனவே நம்முடைய காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற நிலைமையில இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்முடைய காரியத்தை அழகாக்குகின்ற அந்த விதம் இருக்கின்றது. அதுக்கு பேரும் தக்குவா, அதுக்கு பேரும் இறையச்சம். அந்த இறையச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வருவோமாக இருந்தால் அல்லாஹ் அதுக்கு நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அப்படியான நிலைமை நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் ரிசுக்கை அல்லாஹ் அதிகரிப்பான். கொஞ்சம் கூடுதலாக அனுபவிச்சுட்டு தான் நம்ம எல்லாரும் மௌத்தாகும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு இடையில அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான். நம் வியாபாரத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சியும் அதை செய்யாது. இதுதான் அந்த ரிசுக்கு. ஏனென்றால் எந்த ரிசுக்கை எவன் அளந்தானோ அவன் தான் கூட்ட வேண்டும், நம்மால் கூட்ட முடியாது. அவன் கூட்டினால்தான் நமக்கு அது கிடைக்கும். எனவே முதலாவது அம்சமாக அல்லாஹ் தஆலா தக்வாவை நமக்கு சொல்லித் தருகிறான். இரண்டாவது அம்சம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லைன் ஷக்கர்தும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், நான் உங்களுக்கு அதை அதிகரிப்பேன். நான் உங்களுக்கு அதிகரிப்பேன். என்ன உங்களுக்கு எழுதினேனோ அதை நான் நிச்சயமாக உங்களுக்கு அதிகரித்து தருவேன். லைன் ஷக்கர்தும், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் அதை நான் செய்வேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு அம்சம் தான் நன்றி என்பது. அந்த நன்றியை நாங்கள் செலுத்துவோமாக இருந்தால், சரியாக நன்றி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் இருப்போமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய ரிசுக்கை அதிகரித்து தருவதாக வாக்களிக்கிறார். எனவே ரிசுக் அதிகரிக்கப்பட வேண்டுமா? முதலாவது கிடைச்சதுக்கு நன்றியாக நடக்கணும். எதையெல்லாம் எல்லாம் ஏற்படுத்திக்கிறான்னு பாருங்க. நம்மளோட வாழ்க்கையில நம்ம எல்லாம் சொல்றோம், நாங்க ஏழைகள், சரியான கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாம் மிச்சம் ஒன்றுமில்லாத ஆக்கள்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் இடத்துல 50 வயசு நிரம்பின ஒரு ஏழை நினைங்களேன். இந்த உலகத்துல இந்த 50 வருஷம் இன்ட்டு 365 நாள் நீங்க சாப்பிட்டதை கணக்கு போட்டு பாருங்க. நம்ம எல்லாம் கோடீஸ்வரர்கள் சொல்றது, எத்தனை கோடி திண்டிப்போம் தெரியுமா இந்த உலகத்துல. நம்மளும் திண்டி நம்மளோட பிள்ளைகளுக்கு எவ்வளவு தின்ன கொடுத்திருப்போம். எல்லாம் கோடீஸ்வரர். அவ்வளவு இந்த உலகத்துல நாங்கள் அனுபவித்து முடித்து விட்டோம். இப்ப கரண்டா நம்மளோட சேவிங்ல இல்லைன்றதுனால நம்ம என்ன சொல்லிடுறோம், ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் ஒன்றும் இல்லாத ஆட்கள், நாங்களாம் ஏழைகள் அப்படின்னு வாய்கூசாம சொல்லிடுறோம் சோதரர்கள். அல்லாஹ்வுக்கு சில நேரத்துல நன்றி இல்லாத மாதிரி நாங்கள் பேசி விடுக்கணும் இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு நமக்கு தர்றான்னு தெரியுமா? சில சந்தர்ப்பங்கள் நம்ம இந்த கணக்கு போட்டு பார்க்கணும் அந்த மாதிரியான விஷயங்களை. சில நேரம் நம்ம எங்கேயாவது இடத்துக்கு வேலைக்கு போயிருப்போம், ஒரு கூலி வேலை செய்யறான்னு நினைச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், கூலி வேலை செய்யக்கூடிய அந்த கூலியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இப்ப இவங்கள்ட்ட சும்மா கேட்டுப்பா எப்படி அவங்களோட வாழ்க்கை போகுதுங்க. எங்கப்பா ஒரு வேலையை செஞ்சு கூட கூலி எடுத்துட்டு வீட்டுக்கு வர போல ஒரு சாமம் மிஞ்சுது இல்லைன்னு, ஒரு சாமம் மிஞ்சுது இல்லைன்ற வார்த்தையை நம்ம எல்லாரும் சொல்றோமே இல்லையா? கூலி வேலை செய்யறவன் டெய்லி அந்த வார்த்தையை யூஸ் பண்றான். மாச சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க மாச சம்பளத்துக்கு அந்த கதையை சொல்லுவோமா இல்லையா? எங்கப்பா மிஞ்சுது, ஒரு மாசத்துக்கு சம்பளத்தை எடுத்து அங்கால திரும்பி இங்கால திரும்பி அந்த மாசத்துல அரைவாசி வைத்து சில நேரத்துல மாசம் முடியப்ப போல ஒரு சாங் கையில மிஞ்சுது இல்லை. என்ன வாழ்க்கை இது, ஒன்றும் இல்லாம தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். யாரு சொன்ன ஒன்றும் இல்லாம போகுதுன்னு யோசிச்சு பாருங்க சோதரலே. ஒருத்தன் கூலியை வாங்குறான், அவன் வீட்டுக்கு வந்து சேர்றான், ஒரு 5000 ரூபாய் கூலியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றப்போ போல 5000 ரூபாய் செலவழிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வார வழியில அந்த 5000 ரூபாயோட தேவை இருந்திருக்கு. இவன் இந்த 5000 ரூபாய் அன்றைக்கு அவனுக்கு கூலி கிடைக்கலன்னு வைங்களேன், கிடைக்காட்டியும் அந்த 5000 ரூபாயோட தேவைகளை அவன் கடந்துதான் வரணும்.
சில நேரத்தில் அவன் கடக்கிற அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் அவனுக்கு அந்த தேவை நிறைவேறினாலும் கடைசியா வீடு வந்து சேரும் போது 5000 ரூபாய் கடனாளியாக தான் வந்து சேருவான். அப்படி இல்லாமல் அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலே அவன் கையில 5000 ரூபாய் கொடுத்து போறவள் உனக்கு நிறைய பிரச்சனை இல்லைங்க எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு போன்னு சொல்லி அந்த ஒவ்வொன்றையும் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து கையில ஒன்று மிஞ்சல்ன்றதுனால என்ன வாழ்க்கை இது ஒன்றும் இல்லாம தான் போயிட்டு இருக்குதுன்னு சொல்றோம் என்றால் எவ்வளவு நன்றி கெட்ட வார்த்தை. நன்றி இல்லாமல் நடந்து கொள்கின்றோம் என்பது அந்த சோதரர்கள். ஒரு மாசத்துக்கு நமக்கு எவ்வளவு தேவை, அந்த மாச தொடக்கத்தில் நம்ம கையில எல்லாம் தந்து அந்த மாசம் முழுக்க நீ அதை செலவழிச்சு முடிச்சிருண்டு முடியிற நேரம் நம்மிடத்துல மிஞ்சவில்லை என்றதுக்காக என் வாழ்க்கை ரிம்மில போகுதுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சோதரர்கள். அந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். நன்றி இல்லாத வார்த்தைகள் நம்ம எப்படி சொல்லணும் சரியா பார்த்தா, ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை வந்தது போறதான் காசு தடுவான், எனக்கு பிரச்சனை வாரத்துக்கு முதல்ல எல்லாம் கையில தந்துடுறான். நாம் போற வழியில எல்லாம் பிரச்சனைகளை தீர்த்து கண்டுதான் போறனே தவிர பிரச்சனைகளை மூட்டை கட்டி கொண்டு போகவில்லை. மூட்டை கட்டி கொண்டு மாச கடைசியில போயிருந்து கொண்டு கடனாளியாக அல்லாஹ் மாத்தாமல் ஒரு கடன் கூட இல்லாமல் என் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். சேமிப்பு இல்லை, சேமிப்பு எனக்குரியது இல்லை, அதானே உண்மை. சில நேரத்துல நாளைக்கு நான் மூத்தாயிட்டேன்னு சொன்னா இந்த சேமிப்பு என் பிள்ளைக்குரியது, எனக்குரியது அல்ல. என் பிள்ளைக்குரியது அவன் நன்றி செலுத்திக்கட்டும், எனக்குரியதுக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ், நான் என்ன நிலைமையில இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று சொல்லுங்கள் என்று நமக்கு அல்லாஹ்வுடைய தூதருடையத்திலே பாடம் பட்ட அந்த மக்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தருகின்றார்களே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். என்ன நிலைமையில இருந்தாலும் நான் கஷ்டத்துல இருக்கிறேன், இப்பதான் நான் கஷ்டத்துல இருக்கேன், நேத்து சாப்பிட்டேன் சோதர்கள், நேத்து வரைக்கும் நல்லா இருந்ததுனால இன்றைக்கு எனக்கு இது கஷ்டமாக தெரியுது. நேற்றும் அந்த கஷ்டத்துல இருந்தா இன்றைக்கு அது கஷ்டமா நமக்கு தெரியுமா? வாழ்க்கையே அப்படித்தான் போயிட்டு இருக்குதுன்னு நம்ம வாழ்ந்துட்டு இப்போ டெய்லி கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு கஷ்டம்ன்றது தெரியாது, வெளியில இருந்து பாக்குறவங்க இவர் கஷ்டப்படுறாருன்னு தெரியும். அவனுக்கு அதான் டெய்லி ருட்டீன், அப்படித்தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான், அந்த சாப்பாடு அவன் சாப்பிட்டு இருக்கிறான். அவனுக்கே அது கஷ்டமாக வழங்குது. நம்ம நேத்து நல்லா இருந்திருக்கிறான்னு அர்த்தம். நேத்து வரைக்கும் நல்லா வச்சாங்க ரப்புல் ஆலமீன், அதுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? நம்ம இன்றைக்கு தரலன்றதுக்காக நன்றி கேட்டவர்களாக நாங்க நடக்கின்றோமே. அல்லாஹ் தஆலா சொல்லுங்க, நீ நன்றியாக இரு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு. நன்றியை வெளிப்படுத்துகின்ற வார்த்தை தான் இந்த ஹமதங்கிற வார்த்தை, ஹம்துங்கிற வார்த்தை. புகழை அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறதும் அல்லாஹ்வை உயர்த்தி புகழ் பாராட்டுவதும், அதே நேரத்தில் அந்த புகழ் பாராட்டுவது எதற்காக என்றால் நன்றிக்காக புகழ் பாராட்டக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை இல்லாத பிரார்த்தனைகளே இருக்காது. தேடி பாருங்க, எந்த பிரார்த்தனை நீங்கள் எடுத்தாலும் அந்த பிரார்த்தனையில் இந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துங்கிற வார்த்தை இருக்கும். ஏன் அது இருக்கின்றது என்றால் நன்றி எல்லா பிரார்த்தனைகளிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அஃதலு துஆ, அல்லாஹ்வை அழைப்பதில் மிகச் சிறந்த பிரார்த்தனை, அல்லாஹ்வை அழைப்பதில் மிகச் சிறந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை தான் அல்லாஹ்வை அழைப்பதிலே மிகச் சிறந்த வார்த்தை. எல்லா புகழும் உனக்குத்தான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வை நாங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தந்ததுக்கு அந்த தந்திருக்கக்கூடிய அம்சங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்றி பாராட்டக்கூடிய உண்டு இல்லாமைக்கு நிறைய இருக்கும் சோதரர்களே. நம்ம நினைச்ச ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்காது, அந்த உண்டுக்காக வேண்டி தந்த எல்லாத்துக்கும் நன்றி கேட்டவர்களாக இருக்கக்கூடாது. நன்றி வெளிப்பட வேண்டும், வார்த்தையால் வெளிப்பட வேண்டும், செயலால் வெளிப்பட வேண்டும். இரவெல்லாம் நின்று வணங்கிவிட்டு அல்லாஹ்வுடைய என்ன வார்த்தை சொன்னார்கள்? அஃபலா அகுனு அப்தன் ஷக்கூரான்றார்கள். நான் நன்றி உள்ள அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டார். அப்படி என்ன எதற்கு சுஜூத் செய்தார்கள்? நன்றியை வெளிப்படுத்துவதற்காக. ஒரு பள்ளி வாசலிலே வந்து இருந்து கொண்டு அந்த பள்ளி வாசலுக்கு நாங்கள் ஹிதமத்து செய்கின்றோம், எதற்காக வேண்டி? வேலைக்கு ஆள் இல்லைன்றதுக்காக வேண்டி அல்ல. நாங்கள் அந்த காரியங்களை செய்வது ஒரு ஒற்றை தொடக்கிறது, இந்த பள்ளியை சுத்தப்படுத்துறது அல்லாஹ்வுடைய மாளிகை, அதுக்கு வேலையால் வச்சுதான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சில பள்ளிகள்ல தலைவர்கள் வந்து என்ன சொல்றது, மௌலை என்ன ஒற்ற மௌலவிதான் அந்த வேலையை செய்யணும். ஆனா நீ தலைவர் ஆகிற அளவுக்கு உனக்கு வசதி வாய்ப்பை மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு நிலைமை அல்லாஹ் தந்தானா இல்லையா? ஏன் அந்த தொம்பு கட்டை எடுத்து அந்த ஒற்றை அடிச்ச உங்களுக்கு என்ன குறைஞ்சாக போகுது? அதேத்துக்கு மௌலவியை கூப்பிட்டு அது என்னது, நான் உங்களுக்கு சம்பளம் தரேன் ஒற்றை அடிச்சு வைக்கிற இல்லையா, மோதிர கூப்பிட்டு ஒற்றை அடிச்சு வைக்கிற இல்லையா? அது அவருடைய காரியத்திலே அவர் துஷ்பிரயோகம் செய்தால் அது அவர் அல்லாஹ்வோடு பார்த்துக்கொள்ளும். உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை, அந்த ஒற்றை அடிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அல்ல தந்திக்கிறாங்க, அந்த சந்தர்ப்பத்தை மௌலவியை கூப்பிட்டு கொடுப்பாங்க. அப்படித்தான் நிறைய பள்ளிகள்ல குடுபடுகுது. நிறைய பள்ளிகள் அப்படித்தான் நாங்கள் வேலை செய்யக்கூடிய உலமாக்களை பார்க்கின்றோம். உலமாக்கள் ஒற்றை அடிக்கிறதுக்கு வரல சோதரர்கள், அவர்களுக்கு ஒரு கண்ணியமிக்க அவருடைய வேலைகளை அவர்கள் செய்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த நன்றியை வெளிப்படுத்த வேண்டும், அவர்கள் அந்த நன்றியை வெளிப்படுத்துவார்கள். தலைவராக நாங்கள் இருக்கிறோம், செயலாளர்களாக நாங்கள் இருக்கின்றோம், நாங்கள் இந்த பள்ளிக்கு நிர்வாகிகளாக பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம், நம்ம நன்றியை செலுத்தி வெளிப்படுத்தலாமே. பாத்ரூமுக்கு ஒரு வாளி தண்ணி அடிச்சா நமக்கு என்ன குறைஞ்சிட போகுது? நன்றியை வெளிப்படுத்துகின்ற விதங்கள், அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றியை நம் செயல் மூலமாக வெளிப்படுத்த, இபாதத் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். அந்த தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் சோதரர்களே. இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்லுங்க, நல்ல அஸீதன்னக்கும், நான் உங்களுக்கு அதிகரித்து தருவேன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது
யார் ஒரு மனிதன் தன்னுடைய ரிஸ்க் அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான், அதே நேரத்தில் தன்னுடைய ஆயுளும் அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். தன்னுடைய ஆயுளும் தன்னுடைய ரிஸ்க், இது ரெண்டையும் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். நம்ம நிர்ணயிக்கப்பட்ட ரெண்டாக இந்த உலகத்துக்கு நம்முடைய தாயுடைய கருவறையில இருந்து எடுத்துட்டு வந்த ரெண்டு விஷயம், முக்கியமான நிர்ணயங்கள். ஒன்று காலம், எவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழ போறோம் என்று. ரெண்டாவது ரிஸ்க். இது ரெண்டையும் எடுத்துட்டு தான் வந்தீங்க. ரசூலா கேட்கிறாங்க, இது ரெண்டுலையுமே உங்களுக்கு அதிகரிப்பு வேணுமா? இது ரெண்டுமே அதிகரிக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறீர்கள்? உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்கிறேன், ஃபல் யஸில் ரஹிமா, உங்களுடைய குடும்ப உறவுகளோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அதை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அல்லாஹ் ஆயுளையும் அதிகரிப்பான், ரிஸ்கையும் அதிகரிப்பான். எனவே ரிஸ்க் அதிகரிக்க வேண்டுமா? பெயிண்ட் அடிக்கிற வேலையை செய்வோம், பரவாயில்லை. கடைக்கு கொஞ்சம் ஒற்றை ஒடிச்சு போய் பெயிண்ட் அடிக்காம பழசாகி போயிருந்தா நல்லா இருக்காதா? கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் புதுசாக்கி வச்சுக்கல, பிரச்சனை கிடையாது. ரிஸ்க் கூடாது. ரிஸ்க கூட்டணுமா? உறவுகளோடு சேர்ந்து நடக்கணும். உறவுகளை துண்டிக்கிறது தக்குவா இல்லாத ஒரு தன்மை, இறையச்சமே உள்ளத்திலே கிடையாது, அல்லாவுக்கு நன்றியே கிடையாது. ஆனா ரிஸ்க கூட்டுறதுக்கு நாங்க மார்க்கெட்டிங் செய்யறோம். ஒரு நாளும் கூட அல்லாஹ் அளந்ததுதான் உங்களுக்கு கிடைக்கும். ரிஸ்கை கூட்ட வேண்டுமா? இதுகள் தான் செய்யணும். உறவுகளோடு சேர்ந்து நடக்கணும், உறவுகளோடு நன்மை பாராட்ட வேண்டும், அவர்களுடைய கஷ்டத்திலே உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு வேதனை என்றால் அவர்களோடு போய் நிற்க வேண்டும். எந்த உறவை துண்டித்து இந்த உலகத்திலே வாழக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்ததன் பின்னால் உறவுகளை எந்த வடிவத்தில் அல்லாஹ் வச்சானோ தெரியல, அந்த உறவுகள் அல்லாஹ்வுடைய அரிசை தொங்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டதா, இறைவா எங்களுடைய விடயத்தில் உன்னுடைய தீர்ப்பு என்ன? அல்லாஹ் தஆலா சொன்னார், உன்னை யார் சேர்ந்து நடக்கிறார்கள் அவர்களை நான் சேர்ந்து கொள்வதும், உன்னை யார் துண்டித்துக் கொள்ளும் அவர்களை நான் துண்டித்துக் கொள்ளும், உனக்கு போதாதா? உறவுகளை சேர்ந்து நடந்தால் அல்லாஹ் சேர்த்துக் கொள்வார். அதான் நான் சொன்ன ஆரம்பத்திலே, அல்லாஹ் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு அல்லாஹ் நல்ல பிள்ளையா இருந்தோம்னா நம்ம ரிஸ்க் கூடும், அல்லாஹ் சேர்த்துக் கொள்வான். சகோதரர்கள், நம்முடைய ரிஸ்க் எல்லாம் அதிகரிப்பான். நம்முடைய ரிஸ்க் அதிகரிப்பதற்காக ஒரு காரணமாக அமையும். உறவுகளை துண்டித்தால் நம்முடைய ரிஸ்க் எல்லாம் துண்டிப்பான். அல்லாஹ் தஆலா நம்மை தூரமாக்குவான். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய துண்டிப்பு அமையும். யோசிக்க கூடாது, இல்ல அளந்த ரிஸ்க் எல்லாம் ஃபுல்லா வந்து சேரத்தானே வேணும். அதுக்கும் இருக்குது, சொல்றேன் பின்னால் ஒரு செய்தி. அதுக்கும் இருக்குது, கூட்டுறதுக்கு இருக்கிற மாதிரி குறைக்கிறதுக்கு இருக்கும் போது அல்லாஹ் வர, அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுனால நான் சொல்றேன். நான் அதுக்கு தீர்ப்பு சொல்ல வரல, ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி சொல்லிக்கிறாங்க, நான் பின்னால சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிஸ்கை அதிகரிப்பது, உறவுகளை சேர்ந்து நடப்பதை சொன்னார்கள். இந்த இடத்துல எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், ஒரு உறவோடு கூட எனக்கு பகை கிடையாது, ஒரு உறவு கூட நான் துண்டித்த உறவு கிடையாது, என்னை துண்டிக்கின்றார்கள், பிரச்சனை கிடையாது, நான் சேர்ந்துதான் நடக்கின்றேன், நான் முயற்சி தான் எடுக்கின்றேன், நான் பேசத்தான் செய்கின்றேன், நான் யாரோடையும் கோபம் கிடையாது, என் உறவுகளோடு நான் எப்பயுமே சுமூகமான உள்ளத்தோடு தான் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் இந்த இடத்துல தைரியமாக சொல்ல முடியும்? எங்கேயாவது ஒரு உறவை பகைச்சு கொண்டுதான் இருக்கிறோம் சோதரர்களே, எங்கேயாவது ஒரு உறவை துண்டித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அந்த உறவுகள் எல்லாம் பசுமையாக்கப்பட வேண்டும், அந்த உறவுகள் எல்லாம் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு ஒரு தனி முக்கியத்துவத்தை கொடுத்தார் என்று வழங்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். ஒரு மனிதர் வருகின்ற அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், யா நபி அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய நபியே என்று அழைத்து சொல்லுங்கள், அக்பிர்னி, எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள், யஅமலு, ஒரு அமல்களை கற்றுத்தாருங்கள், நான் செய்ய வேண்டும், அது யுத்ஹில்னி ஜன்னah, சொர்க்கத்துக்குள்ளே என்னை அது நுழைக்க வேண்டும். அப்படியான சில அமல்களை சொல்லித்தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், தஅபுதுல்லாஹ், நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், லா துஷ்ரிக பிஹி ஷையா, அவனுக்கு நீ இணை கற்பிக்க கூடாது. முதலாவது சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், வ துகீமுஸ் ஸலா, நீ தொழுகை நிலைநாட்ட வேண்டும், வ துஅத்திஸ் ஸகா, நீ ஜகாத் கொடுக்க வேண்டும், வ தஸிலுர் ரஹீம், உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும். வந்து கேட்கிறாரு, அவசரமா கேட்கிறாரு. எந்த அளவுக்கு அந்த செய்தியில சில அறிவிப்புகள்ல வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் பயணம் போகின்றார்கள், முன்னால வந்து நின்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்து இழுத்து கொண்டு, எனக்கு நீங்கள் சொல்லி தந்துட்டு போகணும் என்று கேட்ட நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவசரமாக சொல்லி கொடுத்த அழகான அறிவுரைகள் 4. அந்த 4 அறிவுரைகளில் தொழுகை இருந்தது, அந்த 4 அறிவுரைகளில் ஸகாத் இருந்தது, அந்த 4 அறிவுரைகளில் இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வை மட்டும் நான் வணங்க வேண்டும் என்கிற தௌஹீத் இருந்தது. அதோடு இருந்த ஒரு முக்கியமான அம்சம் தான் உன் உறவுகளை நீ சேர்ந்து நடக்க வேண்டும் என்றாங்க. எவ்வளவு முக்கியமான அம்சம், சொர்க்கத்துக்கு அனுப்புகின்ற அம்சம் என்று யோசித்து பாருங்க. லா யதுகுலுல் ஜன்னத் காத்தி என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எவன் உறவுகளை துண்டித்து வாழ்கின்றானோ லா யதுகுலுல் ஜன்னத், சொர்க்கம் நுழைய மாட்டான். சொர்க்கம் நுழைய மாட்டான் என்றால் அறிஞர்கள் அல்லாஹ் ஷிர்க்கை தவிர மற்ற பாவங்களை எல்லாம் மன்னிப்பான், அதனால் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்பது உறுதியாக சொல்லப்பட்டது. இப்படி கன்ஃபார்மாக நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இணை வைத்தவருடைய விஷயத்தில் மட்டும்தான். ஆனால் லா யதுகுலுல் ஜன்னah, லா யதுகுலுல் ஜன்னah ஹும் ஃபீஹா ஹாலிதுன் என்றெல்லாம் குர்ஆனில் நிறைய வசனங்கள் வரும். வட்டியோர் தொடர்பட்ட மிச்சம் என்னது, அவர்கள் நரகத்திலேயே இருந்து விடுவார்கள், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றெல்லாம் வருகிறது. அதற்கு அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், நிரந்தர நரகம் என்றால் நாங்க வாய் திறந்து தைரியமாக சொல்லக்கூடிய அம்சம் வந்து இணை வைப்பு மட்டும்தான்.
மற்ற நிரந்தர நரகங்களை பற்றி நாங்கள் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் சொல்ல முடியும். ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டி கடைசியா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சரியான உறவை துண்டிச்சிருப்பான். ஆனால் அவன் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருப்பானே இல்லையா, அதுக்காக வேண்டி அல்லாஹ் கடைசியில் எடுப்பான் என்றால் அவனுக்கு அது ஹராமாக்கப்பட்டது சொர்க்கம் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த வார்த்தையில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்பதை சொல்லித் தருகின்றார்கள். என்ன அர்த்தம் என்று சொல்கின்றார்கள் என்றால், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் அல்லது லா யதுகுலுல் ஜன்னா சொர்க்க நுழைய மாட்டார்கள் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்றால் நீண்ட கால நரகத்திலே இருப்பார். அப்படி சொல்லித் தருகின்றார். ஏன் நீண்ட கால நரகத்திலே இருக்கணும்? சும்மா கேட்கிறேன். நீண்ட காலமே நரகத்திலே இருக்கணும். நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு எப்படி மனுஷன் போறான்னு சொல்லுங்க. நன்மை இல்லாததுனாலே. நன்மை இருக்குது, நன்மையை விட தீமை அதிகமாக இருக்குது. அவன் நரகத்துக்கு போறான். போய் உண்மையா அவன் என்ன செய்யறான்? அவன் செஞ்ச தீமைகள் பாவங்களுக்கு அந்த தீமையுடைய தட்டுடைய கனத்தை குறைப்பதற்காக தண்டனை அனுபவிக்கிறான். அதுதான் எங்க நடக்குது. அந்த தண்டனைகளை எல்லாம் அனுபவிச்சால் அவன தீமைகள் எல்லாம் குறையும். குறைஞ்சா இப்படி இருந்துச்சு, எது இது தீமையுடைய தட்டு, இது நன்மையுடைய தட்டுனா இப்படி இருந்துச்சு. தீமையை அழிச்சு அழிச்சு தண்டனை அனுபவிச்சு அழிக்க அழிக்க அந்த தட்டு மேல வந்து ஒரு கட்டத்தில் இப்படி ஆயிருமா இல்லையா? இப்படி ஆகிற டைம்ல அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பித்தானே ஆகணும். அல்லாஹ் தான் நிச்சயமாக அனுப்பும் இல்லையா? சில பாவங்கள் இருக்குது, அதை இப்படி ஆக்குறதுக்கு மிச்சங்கால நரகத்துல இருக்கு. அதுல ஒன்றுதான், அதான் அவருடைய விளக்கம் சொல்லி தருகிறார். மிச்சங்கால நரகத்துல வேதனை. சில பாவங்களுக்கு டக்குன்னு கொஞ்சம் வேதனை அனுபவித்தாலே அவர்களுக்கு என்ன கிடைச்சிடும்? அந்த கட்டத்துக்கு போயிடலாம். சில பாவங்கள் இருக்குது அப்படி குயிக்கா வரையலாம். மிச்ச கால நரகத்திலிருந்து மிச்ச காலம் அந்த வேதனை அனுபவித்து அந்த தண்டனைக்கு பின்னால அவனுக்கு அந்த பாவத்தை அழிக்க முடியும். அப்படி பாவங்கள் கொஞ்சம் இருக்குது. அதுல ஒன்றுதான் உறவுகளை துண்டிப்பது. சாதாரண பாவம் அல்ல சகோதரர்கள். அந்த பாவத்தை இந்த உலகத்திலே செய்தால் அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கை அதிகரிக்க மாட்டான். ரிசுக்கு அதிகரிக்கணுமா? உறவுகளை நாங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும். அடுத்த அம்சம் பாவ மன்னிப்பு, தௌபா செய்யறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி அவன் பாவங்களை மன்னிப்பை நீங்கள் இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்திலே செய்தால் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பான் உங்களுக்காக வேண்டி. வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், உங்களுடைய குழந்தை செல்வத்திலும் உங்களுடைய பொருட்செல்வத்திலும் அல்லாஹ் தஆலா உயர்வை அதிகரிப்பை ஏற்படுத்துவான். எப்ப? இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் நினைத்தால் உங்களிடத்தில் அப்படி கொண்டு வந்து சேர்ப்பான். உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் உயர்வை ஏற்படுத்துவான், அதிகரிப்பை ஏற்படுத்துவான். ரிஸ்கை அல்லாஹ் தஆலா அதிகரிப்பதாக வாக்களிக்கின்றான். நம்ம என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் செய்யணும். என்ன லேசான வேலை? அஸ்தக்ஃபிருக்க அல்லாஹும்ம வ அத்தூபு இலைக். என்னென்ன வார்த்தைகளை கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த வார்த்தைகள், அதையெல்லாம் சொல்லி சொல்லி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபாரிலே நம்முடைய வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டியது. ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமான தடவைகள் நான் இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதை விட அதிகமாக நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிச்சம் கஷ்டம் இல்லை, லேசான வார்த்தை. அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு என்று கேட்கக்கூடிய வார்த்தை. சில பாவங்களை நினைத்து தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு நேரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த மாதிரியான நேரங்களை பயன்படுத்துவது, இதன் மூலமாக ரிஸ்கை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். அடுத்து அல்லாஹ் தஆலா சதகாவை சொல்லித்தரான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன ஃபீ, அதாவது யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய அதாவது பொருளாதாரத்தை தர்மம் செய்கின்றார்களே அவர்களுக்கு உதாரணம் கமசலி ஹப்ப, ஒரு தானிய விதை தான் அதற்குரிய உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அம்பதத் சப்அ சனாபில், அந்த ஒரு தானிய விதை 7 கதிர்களை உருவாக்குகின்றது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத ஹப்ப, அந்த ஒவ்வொரு கதிர்களிலும் 100 தானிய விதைகள் உருவாகின்றது. இதுதான் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பவனுக்கு உதவிய உதாரணம். ஒன்று போட்டா 700 தருவேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுதாயிஃபு மையஷா, யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் இன்னும் அதிகரித்தே அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நம்முடைய ரிஸ்க் கூடணும் என்று நினைக்கின்றோமா? நம்முடைய ரிஸ்கை அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகரிக்க வேண்டும், நமக்கு தடை இல்லாம ரிஸ்கை தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் என் பாதையிலே செலவழியுங்கள். ஒரு நபர் தன்னுடைய செல்வத்திலே தன்னுடைய அறுவடையிலே 3ஆக பிரித்து ஒரு பங்கை தர்மத்துக்காக வேண்டி, ஒரு பங்கை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி மீள் சுழற்சிக்காக வேண்டி, ஒரு பங்கை தன் குடும்பத்துக்காக வைத்துக் கொண்ட அந்த மனிதர் அவர் கொடுக்கின்ற அந்த சதக்காவுடைய பழக்கம் இருக்கின்றது, பிரித்து கொடுக்கின்ற அந்த பழக்கம். அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மேகம் ஒன்றை கொண்டு வந்து அதற்கு பெயர் அறிவிச்சு அந்த பெயர் சொல்லப்பட்ட அந்த மேகம் அவருடைய தோட்டத்துக்கு மேலால போய் மழை பொழிவிந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அப்படியெல்லாம் ரிஸ்க் தருவான் சோதரர்கள் ரப்புல் ஆலமீன்.
அந்த மாதிரி நம்முடைய டெவலப்மெண்ட் அல்லாஹ்வுத்தஆலா கொண்டு வந்து சேர்ப்பார். நம்முடைய செல்வத்தில், நம்முடைய பொருட்கள் அல்லாஹ்வுத்தஆலா அதிகரிப்பை ஏற்படுத்துவார். எனவே நாங்கள் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் தான் நமக்கு கிடைக்கும். அன்ஃபிக் யுன்ஃபக் அலைக், நீங்கள் கொடுங்கள், நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள் அல்லாஹ்வுத்தஆலா சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் கொடுக்க கொடுக்க அல்லாஹ்வுத்தஆலா நமக்கு தந்து கொண்டே இருப்பார். நம்ம நிறைய கொடுக்கிறோம், அல்லாஹ் நிறைய தந்து கொண்டே இருப்பார். எனவே ரிஸ்க் அதிகரிக்க வேண்டுமா, சதகா செய்ய வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதுதான் முக்கியமான ஒரு செய்தி. இன்னர் ரஜுல லா யுர்ஹமுர் ரிஸ்க், நிச்சயமாக ஒரு அடியானுடைய ரிஸ்க் அவனுக்கு தடைப்படுவது பிதன்பி யுஸிபு, அவன் செய்கின்ற பாவங்கள் இருக்கின்றது, அதை கொண்டு அவனுடைய ரிஸ்க் அவனுக்கு தடைபடுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன. அது எப்படி தடைபடுது நமக்கு தெரியும். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், ஒரு ஃப்ளோல வந்துகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கு நாளைக்கு நாளைக்கு அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துட்டு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். எங்கேயுமே ஸ்டக் ஆயிடப்படாதுன்னு சொல்லி. ஸ்டக் ஆகுமா? எப்ப ஸ்டக் ஆகும் என்றால் பாவம் செஞ்ச ஸ்டக் ஆகும். நாங்கள் ஒரு பாவத்திலே இருந்தால் ஸ்டக் ஆகுமா? ஒரு பாவத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டே அதிலே மூழ்கி கொண்டிருந்தால், விடமாட்டோம் என்ற நிலைமையில இருந்தால், எல்லா நன்மையும் இந்த பாவத்தையும் சேர்த்து செஞ்சுக்கிறோம் நம்ம இருப்போமாக இருந்தால், அந்த பாவம் நம்முடைய ரிஸ்க்கு தடைப்படுவதற்கு காரணமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த செய்தி நிறைய ஹதீஸ் கிரந்தங்களில் பதியப்படுது. ஹசன் லிகைரி என்ற தரத்துல பதியப்படுகின்ற ஒரு செய்தி. எனவே இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், நம் பாவங்கள் ரிஸ்க்கை தடை செய்யும். நமக்கு அது ஃப்ளோவா வரணும், பிளொக் இருக்கப்படாது என்றால், பிளொக்கை எடுக்கணும் என்றால் பாவம் தான் அதுக்குரிய பிளொக். நாங்கள் ஒரு பாவத்திலே மூழ்கி இருந்து விடக்கூடாது. பாவங்கள் இருந்து தூரமாகுவதற்குரிய முயற்சி நம்மிடத்தில் இருக்கணும். தவறி ஒரு பாவத்தை செய்து விட்டோம், தௌபா செய்து மீண்டு விட வேண்டும். அப்படி பாவங்கள் செய்கின்ற நேரத்தில் டக்கண்டு அதிலிருந்து ரிவர்ஸ் ஆகின்ற நிலைமை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பாவத்தில் அப்படியே இருந்து விடக்கூடாது. இருந்தால் நம்முடைய ரிஸ்க்கு தடைப்படும் என்பதை அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்த முக்கியமான அம்சம், நம்முடைய ரிஸ்க்கை அதிகரிப்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற மிக முக்கியமான இன்னொரு ஆயுதம், மிக முக்கியமான ஆயுதம் துஆ. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்பது. விதியையே மாற்றும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதை எப்படி மாற்றும்? எல்லாம் கேட்கப்படாது. இது சொன்னதும் நபி, அது சொன்னதும் நபி. விதி மாறுறது நமக்கு விருப்பம் இல்லையா? கொஞ்சம் கூட எழுதப்படுறது விருப்பம் இல்லையா? சும்மா ஆர்கியூமெண்ட் தான் எல்லாரும். அது எப்படி மாறும்? பேனை உயர்த்தப்பட்டாச்சு, மை காஞ்சாச்சு, அல்லாஹ்வே சொல்லிட்டான், அது எப்படி மாறும், அது எப்படி நடக்கும்? நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. இதை சொன்னதும் ரசூலுல்லாஹ், அதை சொன்னதும் ரசூலுல்லாஹ், அது நடக்கும் என்று சொன்னதும் இது நடக்கும்ன்றது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது எப்படி நடக்கும்? அதுக்கு இது போதா, அதை விளங்குற அளவுக்கு இங்க இல்லை, தரல. சரிதான், அல்லாஹ்வே சொல்லிட்டானே, வமா ஊத்தீத்தும் இல்ம என்ன, வமா ஊத்தீத்தும், உங்களுக்கு நான் தந்திருப்பது குறைவான அறிவை தவிர வேறு இல்லை. ரூஹை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ற நேரம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி, நமக்கெல்லாம் குறைவான அறிவை தந்திருக்கிறார். சரிதானே? இல்லா கலீல இல்மன் இல்லா கலீல, குறைவான அறிவை தவிர உங்களுக்கு நான் தரவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே குறைவான அறிவை தான் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறார். குறைவான அறிவு, அவ்வளவுதான். இதுக்குள்ள அது செல்லாது. ரெண்டையும் புரிஞ்சு கொள்ளையில. நமக்கு ஏழுமான வேலை என்ன தெரியுமா? அதுவும் இதான், இதுவும் இதான். சரிதானே? அது நமக்கு புரிஞ்சு கொள்ளையில. அது கொஞ்சம் ரிசர்ச் லெவல். அந்த ரிசர்ச் லெவலுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மூலையை நமக்கு தரல. அது அந்த லெவலை அப்படியே விட்டு போட்டு ரெண்டையும் நம்பிட்டு போறதுதான் நம்மள உள்ள விஷயம். எனவே இதையும் சொன்னது அல்லாஹ், அதையும் சொன்னது அல்லாஹ். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இது மாற்றும், எதையெல்லாம் மாற்றும், எதை மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றும். நமக்கு ஏற்பட போகின்ற ஆபத்தை மாற்றும். நம்மட கண் முன்னுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. எத்தனை ஆபத்து வந்திருக்கு சும்மா நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ சில நேரம் ஒரு பெண்டால நடு ரோட்டால எடுத்திருப்போம் வாகனத்தை. ஒரு வாகனம் உண்மையா இருந்திருக்காது, இருந்திருந்தா. ஆனா நம்ம கண் முன்னாலேயே ஒரு வாகனம் ஒரு 50 மீட்டருக்கு முன்னால வந்துட்டு இருக்கு. எனக்கு வந்திருக்கு, உங்களுக்கு வந்திருக்கான்னு தெரியாது. நான் எடுத்த எடுப்புக்கு அந்த வாகனம் மட்டும் இந்த பெண்டில் இருந்திருந்து அல்லாட காவல் தான் எனக்கு வந்திருக்காது. சரிதானே? அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். ஏன்? அது கொஞ்சம் தூரமாக்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலே அந்த பெண்டில் நான் இப்படித்தான் எடுக்க போறேன். அந்த எடுப்பை வேற வழியில் அது நடுவாலதான் எடுக்க வேண்டி வந்துச்சு. எடுத்தது அல்லாஹு தஆலா என்னை பாதுகாத்த அந்த வாகனம் மட்டும் இவ்விடத்துல அல்லாஹ் கொண்டாந்து வச்சிருந்தால் ஆக்சிடென்ட் சரி, உயிரும் போயிருக்கலாம். அல்லாஹ் என்னை பாதுகாத்த ஏற்பட போகிற ஒரு ஆபத்தை அல்லாஹு தஆலா நீக்குவான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்றானே. எங்க இருந்து நீக்குறது? இதுல இருந்து தான் நீக்குவான். எப்படி நீக்குவான்? அது அவனோட உள்ளது, அது நம்மட வேலை அல்ல. அவன் சொன்னா அவன் செய்வான். எப்படி செய்வான்? அவன்கிட்ட தான் கேட்கணும். என்ன கேட்டா நம்ம மனிதர்கள் நமக்கு தெரியாது. அது முரண்படுது என்ன புத்திக்கு ஏற்பில்லை. அதை விட்டோடும், இதை விட்டோடும், இந்த ஆதிசம் எடுக்கணும், அந்த ஆதிசம் விட்டோடும். என்ன சகோதரர்கள் இதெல்லாம்? யாரோட விளையாடுறோம், எதோட விளையாடுறோம்? நம்ம எல்லாம் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தது, நம்பிட்டு போக வேண்டியது. அல்லாஹ் சொல்றான், எழுதப்படும் விதியை துஆ மாற்றும், அவ்வளவுதான் மாற்றும்.
எப்படி மாற்றும்? எப்படி எல்லாம் மாத்தணும் விரும்பினா அப்படி எல்லாம் மாத்துறது. அல்லாஹ் கிட்ட கேட்போம், அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை அதிகரித்துத்தா, என் ரிஸ்கில் அதிகத்தை ஏற்படுத்து, எனக்கு நீ வாக்களித்ததை விட அதிகமாகத்தான், எனக்கு நிறைய விட நான் அடிமை, இந்த அடிமையாக இருக்கக்கூடிய நான் அனுபவிப்பவன் தான் அடிமை, எனக்கு எதுவும் வானாட்டு சொல்றது அடிமைத்தனம் அல்ல, எனக்கு வேணும், எனக்கு தா பெஸ்டா உலகத்துல, சும்மா சாதாரணமான தராது. வாகனத்தை கேட்க போறீங்களா, நல்ல வாகனத்தை கேளுங்க, ஆடம்பரத்தை கேட்டுக்காதீங்க, அது நம்மளை வழிகெடுத்துரும். இருக்கிறதுல பெஸ்டா தாண்டு கேளுங்க. இல்ல எந்த தரத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்டோ தேர்ட் ஹேண்டோ ஃபிஃப்த் ஹேண்டுனாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு வாகனத்தை தாண்டு துவா கேட்காதீங்க. பிச்சைக்காரன் மாதிரி யார்கிட்ட கேட்குறீங்க? அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். மனுஷன் கேட்டாலும் பரவாயில்ல, அல்லாஹ் கிட்ட கேட்கிற நேரத்துல தாராளமா கேளுங்க. ஏன்னா உள்ளதுல ஹை கிரேட் தான், நல்ல வாகனத்தை தான், பிராண்ட் நியூ தான், 0 மைலேஜ் தான் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அல்லாஹ் இடத்துல கேட்பதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கணும் என்று அவன் தரக்கூடியவன் சகோதரன், தாராளமாக தரக்கூடியவன். எனவே ரப்புல் ஆலமீன் இடத்தில் அந்த மாதிரி துஆ கேட்டோம் என்றால் அந்த துஆவும் நம்முடைய ரிஸ்கை அதிகரிக்கும். எனவே ரிஸ்கை அதிகரிப்பதற்கு அல்லாஹ் வச்சிருக்கிற வழிமுறைகள் உண்டு, நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலைகள் இன்னொன்று. இந்த வேலைகளை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு முயற்சி அது நன்றிக்காக இருக்கட்டும், நம்முடைய ரிஸ்கை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் இதிலே இருக்கட்டும். தக்குவாவை அதிகரிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே சதக்காவை அதிகரிப்பதற்கு, நன்றியை அதிகரிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதாவது அந்த உறவுகளை பேணுகின்ற விடயத்திலே நம்முடைய வெளிப்பாடுகளை ஏற்படுத்துவதற்கு, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதில், இந்த மாதிரியான அம்சங்களில் நம்முடைய காலங்களை நாங்கள் செலவழித்து நம் ரிசுக்கை அதிகரிப்பதற்கு முயற்சி எடுத்து இந்த உலகத்தில் அந்த ரிசுக்கு நன்றி உள்ளவர்களாக அல்லாஹ் தருகின்ற நம்பிக்கையோடு அந்த ரப்புக்கு அடிமைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை அதை தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.